Father, we love you.
சகரியத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை 6-7 புரிந்து கொள்ளும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே தியானம் போவதான சிறுபொருளுக்கு ஆதாரமாக சகரியத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். அந்நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மபுமாயிருக்கும். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல, இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். அவன் கர்த்தத்தான் அந்த இடத்தை ஆசிரியப்பாராக. நீங்கள் நின்ற இடங்களிலிருந்து கண்ணில் மூடி தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் என்னுடைய தேவைகளை கூட இதை இருக்குமானால் நீங்கள் கரங்கள் உயர்த்தி நீங்கள் தேவனை தெரியப்படுத்தலாம். பாவங்களை தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இரக்கமுள்ளவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த சமூகத்திற்காக பிரசனத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கே 2 அல்லது 3 பேர் உடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் நீ வாசம் பண்ணுவதை வாக்குத்தத்தம் செய்த தேவன், நிச்சயமாக இந்த சமூகத்திலே நீர் எங்களோடு இருக்கிறீர்கள் நாம் நம்புகிறோம். கர்த்தாவே, இந்த கடைசி காலத்திலே உடைய சொந்த ஜனங்களாக உடைய பிள்ளைகளாக உடைய குமார்த்திகளாக நீர் தெரிந்து கொண்டு அப்பா பிதாவின் கூப்பிடப்பட்டதான் புத்திர சுவிகாத்த நாவியை நீர் கழித்தபடியாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நிச்சயமாக இந்த நாளிலே கூட நாங்கள் நிற்பதும் நிர்மலமாக இருப்பதும் ஒரு பெரிதான கிருபை. கர்த்தாவே, நீர் இந்த போஷித்ததற்காக நன்றி, எங்களை பராமரித்ததற்காக நன்றி. நீர் கொடுத்த ஜீவனுக்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நிச்சயமாக அநேகர் அவதிப்பட்டுக் கொண்டு மருத்துவமனைகளிலே சரியான சிகிச்சை பெற முடியாமல், கர்த்தாவே, பலவீனத்திற்குள்ளாகி தொற்று பாதிப்புகளினாலே பாதிக்கப்பட்டு பலவீனப்பட்டு கொண்டிருக்கிற பிரஸ்தாவினங்களை நீரோ எங்களுக்கு இம்மட்டும் கொடுத்த சுகத்திற்காக நன்றி, பலத்திற்காக நன்றி. நாம் நிச்சயமாக உங்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, எப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த ஜீவனும் நீர் கொடுத்த ஆயுசும் ஆரோக்கியமும் இந்த பூமியிலே நாங்கள் வாழ்வதற்கு, இந்த பூமியிலே நாங்கள் வாழும்படிக்கு நீர் அனுமதித்த அனுமதியின் சித்தம் என்னது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த பூமியிலே நாங்கள் வாழப்போவதான கொஞ்ச நாள் சோதனைகளை கடந்து சோதனைகளை ஜெயம் கொண்டு தேவனுடைய சாயல் ஒப்பாக மறுரூபமாகும்படிக்கு நீர் இந்த பூமியை எங்களை வைத்திருக்கிறீர். கர்த்தாவே, நிச்சயமாக இந்த பூமிக்கு நாங்கள் கொண்டு வரப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அவனுடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி. எல்லா விதத்திலும் இயேசுவானவர் சிக்ஷிக்கப்பட்டு பரிபூர்ண தேவனுடைய குமாரன் என்று அவர் நிரூபிக்கப்பட்டது போல அவருக்கு உண்டான அதே சோதனைகள் கர்த்தாவே, நாங்களும் அதை சந்தித்து முகமுகமாய் சந்தித்து இந்த சோதனைகளில் ஜெயம் பெற்று இவருடைய நேசகுமாரன் இவர்கள் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று இயேசுவானவர் சாட்சிப்பட்டது போல இவர்களுடைய நேசகுமாரன் இவர்களுடைய நேசகுமாரத்தை என்று சொல்லத்தக்கதாக இந்த கடைசி காலத்தில் நாங்களும் அப்படியான சாட்சியை பெறத்தக்கதாக இந்த பூமியிலே நீங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறீர். எல்லா சோதனைகளையும் ஜெயம் கொள்ள தேவையான வெளிப்பாட்டை நீர் தருவீராக. தேவனின் பலத்தாருடைய ஜனங்களுக்கு கர்த்தாவை வெறும் வாயினாலே நான் என்னை தேவனுடைய குமார்த்தி என்று சொல்லிக்கொள்ளாதபடிக்கு நிச்சயமாகவே தேவகுமாரனாய் தேவகுமார்த்தியாக நான் மறுரூபமாகும்படிக்கும் தேவ சாயலை பெற்றுக்கொள்ளும்படிக்கும் சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கும் வார்த்தையை எனக்கு வெளிப்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஒவ்வொருவரும் அவர்கள் யார் என்றும் இந்த பூமிக்கு அவர்கள் கொண்டு வரப்பட்டதின் நோக்கம் என்னவென்றும் அவர்கள் புரிந்து கொள்ள உதவி செய்திருந்தும். கர்த்தாவே, ஏதோ அநேகம் கரங்கள் உயர்த்திருக்கிறார்கள். நிச்சயமாகவே அதன் நோக்கங்களை நீ அறிந்திருக்கிறீர். அவருடைய நீதியுள்ள விண்ணப்பங்களை பதிர்த்தபடியாக ஜெபிக்கிறேன். யாராவது நீங்கள் பலவீனத்தோடு இருப்பாதானால் வார்த்தையை அவர்கள் விசுவாசித்து வார்த்தை மேல் உள்ள விசுவாசத்தினாலே தங்கள் பலவீனங்களை மேற்கொள்ள உதவி செய்திருந்தும். இன்றைக்கும் சுகம் தருகிற தேவன், இன்றைக்கும் தெய்வீக சுகம் அளிக்கிறவராக இருக்கிறீர். தேவி கர்த்தாவே, எல்லா விசுவாசங்களையும் எல்லா பயங்களையும் வார்த்தைக்கு பரமான காரியங்களையும் கூட எங்களுக்கு எடுத்து போடுவீராக. கர்த்தாவே, இந்த சரீர வியாதியை மாத்திரமல்ல,
நம்முடைய ஆத்மாவில் இருக்கிறதான தேவனின் கர்த்தாவை கீழ்ப்படியாமல் அகந்தை இன்னுமான கர்த்தா உலக காரியத்தினால் பிடிக்கப்பட்டிருக்கிறதான இந்த ஆத்மாவையும் கூட நீ குணப்படுத்தபடியாக ஜெபிக்கிறோம். இழப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்தஆவியானவரே, வாசிக்கப்பட்ட வேத பகுதியோடு நீங்கள் ஆசீர்வாதத்தை கூட்டும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஜனங்கள் நிச்சயமாகவே இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியினால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கர்த்தாவை நாங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். நாங்கள் யாருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி தருவீராக. ஏனென்றால் சில காரியங்களை நாங்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் செய்பவர்களாக இருக்கிறோம். ஆகவே நீர் அதை எமது வார்த்தையினால் எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். கர்த்தாவை நாங்கள் அறிந்திருக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவனுடைய வீடு திருத்தப்பட்ட ஸ்தலமாக இருக்கிறது. வாசிக்கப்பட்ட வேத பகுதிக்கு முழுமையாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆண்டு கொள்ளும், ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்ளும், ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவினால் அபிஷேகித்தருளும். தேவனுடைய வருகைக்கு எனக்கு ஆயத்தப்படுத்தபடியாக இந்த வார்த்தையின் மகத்துவத்தில் வெளிப்பட்டு வெளிப்பாடு தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்பில் எடுத்துக்கொள்ளும். இந்த ஆராதனை முடிவிலே கர்த்தாவை நாங்கள் செலுத்தும் எங்களிலே நீர் பெருகுவீராக. இந்த நாமத்தின் மகிமைக்கு வாரத்தை பயன்படுத்தும். நடத்தும் பலப்படுத்தும் கர்த்தாவை, பேசுகிற உத்தரவுகளை கேட்கிற செவிகளை பெற்றுக்கொள்கிற விதைகளை நிறுத்தி சேதம் செய்கிறது. பரிசுத்தஆவியானவரே, நீர் என்ன பேச சித்தம் கொண்டிருக்கிறோம் அதை பேசுவீராக. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஒளியரடும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நடத்துவோம் எங்களும் ஜீவனுடன் தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காரலாம். சரஸ்வதி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே வாசித்த வேத பகுதியிலே நமக்கு மிக பரிச்சயமான ஒரு வேத வாக்கியம். ஒரு நாள் உள்ளது கர்த்தருக்கு தெரிந்தது. சகரியத்தின் புஸ்தகம் ஒரு நாள் உள்ளது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். அதுவே வெளிச்சம் என்பது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நமக்கு வெளிப்படும் பொழுது அதுவே நம்முடைய வெளிச்சமாக இருக்கிறது. சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்லும் பொழுது சாயங்காலத்தில் தேவனுடைய வார்த்தை வெளிப்படும். சாயங்காலம் என்பது நேரத்தை குறிக்கிறது, வேலையை குறிக்கிறது. ஆகவே ஒரு நாளின் கடைசி வேலை, ஒரு நாளின் காலை மதியம், அதற்கு பிற்பாடு மூன்றாவது வேலை சாயங்கால வேலையாக இருக்கிறது. ஒரு நாளின் முடிவு நேரம். ஆகவே இந்த வேத பகுதி ஒரு நாளின் முடிவு நேரம் என்பதை மாத்திரம் சாயங்கால நேரத்திலே சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும் என்று இங்கே சொல்லப்படும் பொழுது அது ஒரு நாளின் முடிவு நேரம் மாத்திரம் அல்ல, ஒரு காலத்தின் முடிவு வேலையாக இருக்கிறது. சாயங்காலத்திலே காலத்தின் முடிவிலே, காலத்தின் முடிவு நேரத்தில் வெளிச்சம் உண்டாகும், தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் என்று இந்த தீர்க்க தரிசனத்தை நாம் அறிந்திருக்கிறோம், அதை விசுவாசிக்கிறோம். ஆகவே பொழுது சாயங்காலத்திலே தேவன் வெளிச்சத்தை அனுப்புவதற்கான நோக்கம் என்ன? இங்கே சாயங்காலத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காலை நேரத்தில் அல்ல, மதிய நேரத்தில் அல்ல, சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாகும் என்று சொல்லப்படும் பொழுது சாயங்காலத்திலே தேவன் அந்த சாயங்கால நேரத்திலே முடிவு காலத்திலே தேவன் அருள்கிற அவருடைய வார்த்தைக்கான வெளிப்பாட்டின் நோக்கம் என்ன? தனித்துவமான அந்த விசேஷமான காரியம் என்ன? இந்த சாயங்கால நேரத்தின் செய்திக்கான நோக்கம் என்ன? அவசியம் என்ன? அதை புரிந்து கொள்வது. Understanding the purpose of the evening light or evening message. இந்த சாயங்கால சாயங்காலத்தின் செய்தி, சாயங்கால நேரத்தின் செய்தியின் அவசியத்தை, நோக்கத்தை புரிந்து கொள்ளுதல். Understanding the purpose of this evening light, this evening message, சாயங்கால நேரத்தின் செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். அது எதற்காக தேவன் அதை தந்திருக்கிறார்? அந்த முடிவு காலத்தின் செய்தி அது எதற்கு? இந்த செய்தியை தேவன் அனுப்பின நோக்கம் என்ன? ஆகவே சகோதரர்களே, முடிவு காலத்தின் செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பழைய ஏற்பாட்டில் உள்ளவர்கள் நீங்கள் ஜீவிக்கத்தான காலத்திற்கு அது நிழலா இருக்கிறது.
இதை தேவன் செய்வதின் நோக்கம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பழைய பாட்டை நீங்கள் கவனிக்க வேண்டும். பழைய பாட்டிலிருந்து தேவன் அவர் என்ன செய்து வருகிறார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். நோட்டீஸ், every time when a messenger comes, it's always a call back to the word. எப்பொழுதுமே ஒரு தூதனானவன் வரும்பொழுது அது ஜனங்களை தேவனுடைய வார்த்தைக்கு மறுபடியும் அழைப்பதாகவே அது இருக்கிறது. எந்த ஒரு செய்தியாளராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, தூதனாக இருந்தாலும் சரி, அந்த செய்தியாளர்கள் வெளிப்படும் பொழுது, தீர்க்கதரிசி வெளிப்படும் பொழுது ஜனங்களை தேவனுடைய வார்த்தைக்கு கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதற்கு அதை மறுபடியும் கொண்டு வருவது அந்த செய்தி நோக்கமாக இருக்கிறது. Remember, this is the complete revelation of Jesus Christ. தேவனுடைய வார்த்தைக்கு அவரை அழைப்பதே அந்த செய்தி நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லப்படுது. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வேதாகமம் அது இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடாக இருக்கிறது இல்லையா? தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் அழைக்கப்படுகிறது என்றால், தேவனுடைய வார்த்தையை கைக்கொள்ளும்படிக்கு, தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக வார்த்தைக்கு மறுபடியும் நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாட்டிற்கு நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். சரியா? If anything rises among us that's contrary to this revelation, then it's wrong. இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாட்டிற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு காலங்கள் தோறும் செய்தியானது ஜனங்களை கொண்டு வர முயற்சிக்கும் பொழுது, கடைசி காலத்திலும் தேவனுடைய வார்த்தை அடையும் செய்கிறது. ஜனங்களை தேவனுடைய வார்த்தையை அது கொண்டு வருகிறது. தேவனுடைய வார்த்தை இந்த செய்தியாக ஜனங்களை தேவனுடைய வார்த்தைக்கு கொண்டு வர முயற்சிக்கும் பொழுது, அதற்கு விரோதமாக ஏதாவது சபையிலே ஜனங்களுக்கு மத்தியில் அது எழுப்புமானால், பெரியவான் சொல்றாரு, அது தவறான காரியம். If anything rises among us that's contrary to this revelation, இந்த வெளிப்பாட்டிற்கு மாறாக ஏதாவது நம்ம மத்தியில் இருக்குமானால், then it's going to be a wrong. இது தவறாய் இருக்கிறது. And the infinite God never changes his program. நித்தியமான தேவன் எப்பொழுதுமே தம்முடைய திட்டத்தை அவர் மாற்றுபவர் அல்ல. He never changes his program. Is that right? ஏனென்றால் we believe இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் இல்லையா? அதை சுவாசிக்கிறோம். ஆகவே தேவன் எப்பொழுதும் தன்னுடைய திட்டத்தை மாற்றுவதில்லை. That's the reason we can have confidence in what he says. He cannot change. அதனால தான், that's the reason we can have confidence upon his word. தேவன் தமது வார்த்தையை எப்பொழுதும் அவர் மாற்றுவதில்லை. தேவன் தமது திட்டத்தை எப்பொழுதும் மாற்றுவதில்லை. தேவன் மாறாதவராய் இருக்கிறார். தேவன் தமது வார்த்தை குறித்து சிந்தையை அவர் மாற்றுவதில்லை. அவர் வாக்கு மாறாதவர் என்பவராய் இருக்கிறபடினாலே தான் நாம் நம்முடைய முழு நம்பிக்கையும் தேவனுடைய வார்த்தையின் பேரில் வைக்க வேண்டும். ஏனென்றால் வானம் பூமி ஒழிந்து போகும், தேவனுடைய வார்த்தை ஒன்று மாத்திரமே எப்பொழுதும் ஒழிந்து போகாது. நம்முடைய முழு நம்பிக்கையும் தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் வைக்க வேண்டும். ஆகவே he cannot change. அவர் மாறாதவர், அவரால் மாற முடியாது. வந்திருக்கிறோம். முதலாவது ஒரு மனுஷனை தேவன் விசுவாசத்தின் அடிப்படையிலே அவர் அழைத்திருப்பாரானால், கடைசி நபர் வரைக்கும் தேவன் தன்னுடைய திட்டத்தை, தன்னுடைய எண்ணத்தை அவர் மாற்றுவதில்லை. கடைசி நபரும் அவரிடத்தில் எப்படிதான் செல்ல முடியும்? விசுவாசத்தின் அடிப்படையில் தான் செல்ல முடியும். Is that right? ஆகவே ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் அதையே அவர் செய்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவர் மாறாதவர். தேவன் மாறாதவராக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய திட்டம் சபையானதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். சிஸ்டர், நீங்கள் தனிப்பட்ட உடைய ஜீவியங்களிலே தேவனுடைய திட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசுவிலே இந்த சிந்தைகளில் இருப்பதாக, தேவனுடைய வார்த்தையிலே நிலைநிற்கக்கூடிய சிந்தைகளில் இருப்பதாக. சிஸ்டர், when God made a place
where he could fellowship with this creature, Adam tried to make obey himself and made fig leaves for him and his wife to make aprons. தன்னுடைய சிருஷ்டிப்போடு ஐக்கியம் கொள்வதற்காக தேவன் ஒரு வழியை வகுத்து வைத்திருந்தார், ஒரு இடத்தை நியமித்திருந்தார். உண்மையா? தன்னுடைய சிருஷ்டிப்பாகிய ஆதாமோடு இடைப்படுவதற்கு, ஆதாமுடைய ஐக்கியத்தில் இருப்பதற்கு, தன்னுடைய குமாரனுடைய ஐக்கியத்தில் இருப்பதற்கு தேவன் ஒரு வழியை வகுத்திருந்தார். ஆனால் ஆதாம் தன்னுடைய சொந்த வழியை அவன் ஏற்படுத்த முயற்சித்தான். சிஸ்டர், நான் இதை அழுத்தம் திருத்தமாக கூற விரும்புகிறேன். ஆதாம் தன்னுடைய சொந்த வழியை ஏற்படுத்த முயற்சித்தான். ஏனென்றால் நான் கொஞ்சம் அழுத்தம் சொல்றேன், இந்த வார்த்தைக்கு கொஞ்சம் அழுத்தத்தை கொடுக்குறேன்னா, நான் பார்க்கிற அநேகர் தன்னுடைய சொந்த வழியை உடையவராக இருக்கிறார்கள். ஆதாம் தன்னுடைய சொந்த வழியை உடையவராக இருந்தார். தேவனத்தில் ஐக்கியம் கொள்வதற்கு, தன்னுடைய பாவத்தை மறைப்பதற்கு, அவன் தேவனத்தில் ஐக்கியம் கொள்ளணும்னா முதல்ல அவன் பாவத்தை அவன் மறைக்க வேண்டும். இஸ் தட் ரைட்? நிர்வாணத்தை அவன் மூட வேண்டும். தன் நிர்வாணத்தை மூடுவதற்கு தன் சொந்த வழியை அவன் எடுத்துக்கொண்டான். அத்தி இலைகளினாலே தனது ஒரு கச்சையை அவன் உருவாக்கி, he made aprons for him and his wife. அதை வைத்து மூடிக்கொண்டு தேவனத்தில் அவர்கள் ஐக்கியம் கொள்ள முயற்சித்தார்கள். உண்மையா? But God rejected it. தேவன் அதை நிராகரித்தார். ஏனென்றால் தேவன் அவருடைய சொந்த வழியில் தேவராய் இருக்கிறார். தேவனுடைய குமாரனாகிய நீ தேவனுடைய குமாரனாய் இருப்பாயானால், ஆதாம் தேவனுடைய குமாரனாய் இருந்தபடினாலே வெளிப்பட தேவனுடைய குமாரன் எந்த வழியிலே தம்மிடம் மறுபடியும் வர வேண்டும் என்பதை தேவன் அறிந்தவராய் இருந்தார். அது தேவனுக்கு தான் தெரியும். ஏனென்றால் ஆதாம் அதற்கான போதிய ஞானத்தை உடையவனாய் இருக்கவில்லை. அதனால தான் பாருங்க, அவனுக்கு போதிய ஞானம் இருந்திருந்தால் அவன் முந்தி போய் ஒரு ஆட்டை கொண்டிருக்கணும். இஸ் தட் ரைட்? அவன் பாருங்க ஆட்டை கொள்ளவில்லை. அவனுக்கு போதிய ஞானம் கிடையாது. அப்படின்னாலே போய் அவனுக்கு தன்னுடைய பாவத்தை மூட வேண்டும் என்று அறிந்திருந்தால் அவன் எதை வைத்து மூடுதல் அவனுக்கு தெரியல. அவனுடைய ஞானம் எது வரைக்கும் தான் போச்சு? ஒரு அத்தி விலை வரைக்கும் தான் போச்சு ஞானம். இஸ் தட் ரைட்? ஆகவே இந்த கடைசி காலத்திலே கூட தேவனால் வகுக்கப்பட்ட ஒரு வழி, தேவனுடைய பிரமாணங்களை, தேவன் ஏதோ விளையாட்டுக்காக வேதத்தினுடைய பிரமாணங்களை வைக்கவில்லை. இஸ் தட் ரைட்? நாம் தேவனுடைய பிரமாணங்களை கைக்கொள்ளும் பொழுது அப்பொழுது நாம் தேவனிடத்தில் சேரத்தக்கதான தைரியத்தை பெற்றிருப்போம். நம்மட்டும் தைரியம் இல்லாதவர்களாக தான் இருக்க முடியும். அது மாத்திரமல்ல, தேவன் நமக்கு தராத எந்த ஒன்றையும் வைத்துக் கொண்டு நாம் தேவனிடத்தில் ஐக்கியம் கொள்ள முடியாது. பாருங்க, ஆதாமுடைய அத்தி இலைகளினால் ஆன அலைக்கட்சியை தேவன் நிராகரித்தாரா? அது நான் சொல்ல, தீர்க்கதரிசி சொல்ல, இட்ஸ் ஸ்கிரிப்சர். அது வேதம் தான். அது வேதம் தானா? தேவனை நிராகரித்தாரா? And God decided on what program or what basis he would meet man and fellowship with man, and that was the shed blood. எதன் அடிப்படையில் ஒரு மனுஷனை தேவன், மனுஷனோட ஐக்கியம் எதன் அடிப்படையில் ஒரு மனுஷனோட தேவன் ஐக்கியம் கொள்கிறார்? சிந்தப்பட்ட ரத்தத்தின் அடிப்படையில் தான். Is that right? சிந்தப்பட்ட ரத்தத்தின் அடிப்படையில் தான் தேவன் ஒரு மனுஷனோட அவர் ஐக்கியம் கொள்கிறார். முதலாவது ஆதாமோட அதன் மூலமாக அவர் ஐக்கியம் கொண்டாரா? ஆபேல் தேவனோட ரத்தத்தின் மூலமாக அவன் ஐக்கியம் கொண்டானா? விசுவாசனான தேவன் ஆபேல் மேன்மையான பலியை செலுத்தினான். ஆபேல் தேவனை ஐக்கியம் கொண்டானா? எதின் மூலமா ஐக்கியம் கொண்டான்? சரி கேட்கல. சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமாக அவள் ஐக்கியம் கொண்டானா? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்கள்? அது வேதம் தானா? நல்ல கவனிங்க சிஸ்டர். இப்பொழுது தேவன் அதை மாற்றிவிட்டாரா? கவனிக்கிறீர்களா? இப்பொழுது தேவனை மாற்றிவிட்டாரா? அன்றைக்கு ஆபேல் தேவனை ஐக்கியம் கொண்டான். இன்னைக்கு தேவனை ஐக்கியம் கொள்ள யார் முயற்சிக்கிறது? தேவனை ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்றால் நீ எதன் வழியாக தான் ஐக்கியம் கொள்ள வேண்டும்? மிருகத்தின் ரத்தத்தின் வழியாக அல்ல. அது நல்லா இருந்தது. யாருடைய ரத்தத்தின் வழியாக?
இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தின் மூலமாக நாம் தேவனோடு ஐக்கியம் கொள்ள முடியும். அதனோடு மட்டும்தான் தேவனோடு நாம் ஐக்கியம் கொள்ள முடியும். வேற எந்த வழியும் கிரியை செய்யாது. பூமியிலே எப்பேற்பட்ட மேன்மையான காரியத்தை வைத்துக் கொண்டு நீ தேவனிடத்தில் தேவனை அணுக முயற்சித்தாலும் தேவன் அதை நிராகரிப்பார். ஏனென்றால் ஆதாமுக்கு அதை நிராகரித்தால் இன்றைக்கும் அதை அவர் நிராகரிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் மாறாதவராக இருக்கிறார். இந்த கடைசி காலத்திலே இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை, அவருடைய குமாரனுடைய ஜீவியத்தை, அவரை போல மர்மமாக இந்த ஜீவியத்தை நாம் ஏற்றுக்கொண்டு ஜீவிக்கிறோம் என்றால், இதற்காக நாம் சந்தோஷப்படுகிறோம் என்றால், இதற்காக வருகிற நிந்தையை நாம் பாக்கியமாக கருதுகிறோம் என்றால், அதற்கு காரணம் என்ன? தேவன் தமது வார்த்தை குறித்த சிந்தையை கூட மாற்றுவதில்லை. தேவன் மாறாதவராக இருக்கிறார். அதனால நம்ம தைரியத்தோடு வார்த்தைகளுடைய முழு நம்பிக்கையை வைக்கிறார். ஒரு உறுப்பை கூட தேவன் கைவிட மாட்டார். அவர் என்ன எழுதினார் அப்படியே நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அதனால தான் நம்ம நம்முடைய முழு நம்பிக்கை மீது வைக்க முடியும். பாராவுக்கு தேவன் என்ன செய்தாரோ, மோசேக்கு தேவன் என்ன செய்தாரோ, மோசேக்கு தேவன் எதை எதிர்பார்த்தாரோ, இஸ்ரவேல் ஜனத்தில் அவர் எதை எதிர்பார்த்தாரோ, இன்றைக்கும் அவர் அதையே தான் யாருக்கு எதிர்பார்க்கிறார்? அவருடைய குமாரனாகி உன்னிடத்தில் அவர் அதையே தான் எதிர்பார்க்கிறார். உண்மையா? தேவன் மாறாதவராக இருக்கிறார். அடுத்த மாறாதவராக இருக்கிறது. தெரியுமா சகோதரி? நல்லா சொன்னீங்க. ஆகவே தான் பாருங்க, தேவனை மாற்றவில்லை. இன்றைக்கும் ரத்தத்தின் கீழாகவே அவர் உங்களோட ஐக்கியம் கொள்கிறார். உங்களோட குழுவாக அல்ல, தனிநபராகிய உங்களோடு. சரியா? அவர் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய்தான் நீங்கள் அவரோட ஐக்கியம் கொள்ள முடியும் என்றால், நீங்க எல்லாம் இப்போ சபையில தண்ணியத்திலிருந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு நடப்பு தண்ணி குடிச்சிருக்கிற மாதிரி கிளாஸ் எடுத்து வந்து இயேசு கிறிஸ்து ரத்தத்தை எடுத்து வந்திருந்தா, அப்ப அந்த ரத்தம் என்னவா இருக்கிறது, அந்த ரத்தம் என்னவா இருக்கிறது என்பதற்கான வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். இல்லையா? ரத்தம் என்ன? அந்த ரத்தம் ரத்தம் தான் ஜீவனா இருக்கிறது. உண்மையா? ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்கிறது. ரத்தம் தான் ஜீவனா இருக்கிறது. சரியா? அவர் சொன்னார், நான் சொல்லிய என் வார்த்தை ஆவியும் ஜீவனமாய் இருக்கிறது. ஆகவே அவருடைய வார்த்தையை, அவருடைய ஆவி, அவருடைய வார்த்தையை, அவருடைய ஜீவன், அவர் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட அவர் பிறந்தார். வார்த்தை வித்தாய் அவர் எழுந்தார். அவருக்குள்ளிருந்து பெறப்படுகிற வித்தும் வார்த்தை வித்தாகவே இருக்கும். அவரும் வார்த்தை வித்து, அவருக்குள் இருந்த வித்தும் வார்த்தை வித்து. ஆகவே அந்த ரத்தம் வார்த்தையை இருக்கிறது. அப்ப நீ தேவனோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்றால் எதன் அடிப்படையில் நீ தேவனோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும்? வார்த்தையின் அடிப்படையில். யாருடைய வார்த்தையின் அடிப்படையில்? தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை தான் தேவனுடைய ரத்தம். உண்மையா? மனுஷ வார்த்தை தேவனுடைய ரத்தம் கிடையாது. அப்போ நம்ம வார்த்தை தான் கேட்கறீங்க, கேட்கலாம். நம்ம டக்குன்னு நம்ம தான் போறோம். ஒரு பாஸ் பண்ணப்பா இப்ப ஒரு மீட்டிங் கூட்டிட்டு போறோம்ட்டு சில பேர் அப்படியே இருப்பாங்க. பிரதர் சிஸ்டர், இது என்னுடைய வார்த்தை அல்ல, நான் யாருடைய வார்த்தையை பேசுகிறேன்? தேவனுடைய வார்த்தையா? நீங்க பற்றி சோதிக்க வேண்டும். உண்மையாகவே கர்த்தர் உழைக்கிறதா என்பதெல்லாம் பேசுறாரா? உண்மையா? இந்த காலத்துல சேர்ந்து அதெல்லாம் பாக்குறாங்க. அவர் எதெல்லாம் பேசணும், எங்களுக்கு 4 மணி நேரத்தை விட்டா போதும், இன்னும் வேணாலும் பேசுவாங்க, 1 hour முடிச்சுட்டு அவ்வளவுதான். எப்படி இருக்கிறீங்களா? நிறைய பேர் நான் கவனிச்சுக்கிறேன். செய்தி பிரசங்கம் பண்ற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? ஆமென், அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை, உற்சாகமா செய்தி கேட்டு கடைசி ஆராதனை பண்ணிட்டு போயிடுவாங்க. சில பேர் செய்தி கேட்கற வரைக்கும் பேசவே மாட்டாங்க. எப்படி நம்ம பேசுவாங்க? சர்வீஸ் முடிஞ்ச பிறகு பேசுவாங்க. அப்போதான் அவங்களுக்கு அனாயிட்டிங் வரும். என்ன மாதிரி அனாயிட்டிங்? இவ்வளவு நேரம் எடுத்தா எப்படி? எவ்வளவு இருக்கிறீங்க? அதனால சொல்றேன், மனுஷன் வார்த்தையில் இல்லை ஜீவன். ஜீவன் யாருடைய வார்த்தையில் இருக்கிறது? தேவனுடைய வார்த்தையிலே. விசாமுத்திரால் மாத்திரம் இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கிடைப்பான். ஆச்சரியமா இருக்குது. எப்படி அது 1 மணி நேரம் செய்தியே கேட்கலாம், அதுக்கப்புறம் தைரியமா பேசுறாங்க தெரியல. மேபி தேவனுக்கு அவங்களுக்கும் இடையே இருக்கிற ஒரு காரியம்.
தேவனுடைய வார்த்தையின் பேரில் இருக்கிறது. ஏனென்றால் நாம் தேவனுடைய குமாரன் குமார்த்தியமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை தேவனுடைய குமாரன் இருக்கிறீர்கள் சிஸ்டர்? ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கவனிங்க, குழுவோடு அந்த தனிநபராகிய உன்னோடு அவர் இடைபடுகிறார். அது உன்னை ரட்சிக்கப்படுது. நீ ஒரு மெத்தடிஸ்ட் என்பதற்காக ஒரு ரட்சிப்பதில்லை. நீ ஒரு பேப்டிஸ்ட் என்பதற்காக ஒரு ரட்சிப்பதில்லை. நீ ஒரு பிரெஸ்பிட்டேரியன், ஒரு பெண்டெகாஸ்டல் என்பதற்காக ஒரு ரட்சிப்பதில்லை. அப்படியே தான் தேவன் ரட்சிக்கிறாரா? நீ ரட்சிப்படுவதற்கு ஒரு பெண்டெகாஸ்டல் என்பது அவசியமா? இல்லை. அப்ப நம்ம ரட்சிப்படுவதற்கு எது அவசியம்? தேவனுடைய வார்த்தையின் பேரான விசுவாசம். அந்த ஜெயலலிதா சொன்னாரா, பேதுருவும் பவுலும் சீலாவும் சொன்னாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு? அவர் கேட்கிறாரு, பிரெஸ்பிட்டேரியன் நீ ரட்சிக்கப்படணும்னா என்ன அவசியம் கிடையாது? ஒரு பிரெஸ்பிட்டேரியனா இருந்தாலும் அவசியம் கிடையாது. கரெக்டா? ஒரு பேப்டிஸ்டா இருந்தாலும் அவசியம் கிடையாது. கவனிக்கிறீர்களா? ரட்சிக்கப்படுவதற்கு பேப்டிஸ்டா இருந்தாலும் அவசியம் கிடையாது. அப்போ இது சொல்லாமா நீ ரட்சிக்கப்படுவதற்கு வசதியா இருக்கணும். ரட்சிக்கப்படுவதற்கு பெரிய வீடு இருந்தா அவசியம், வீடு இருக்கிறது அவசியம் கிடையாது. எதுக்காக பேசுறதுனா நிறைய பேர் நான் சிந்தனை சிஸ்டர், நான் எதுவும் சும்மா பேசல. எத்தனை கூட இருக்கிறீங்க? அப்போ நான் சபையில வந்து ரட்சிக்கப்பட முடியாது. இஸ் தட் ரைட்? அப்ப எப்படி நீ ரட்சிக்கப்படுவ? சொல்லுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி இல்லையா? அப்பொழுது நீயும் முதல்ல நீ ரட்சிக்கப்படுவ, அப்பொழுது உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள். Hallelujah. He saves you because he has dealt personally with you. அவனை ரட்சிக்கிறார். காரணம் என்னவென்றால் தனிப்பட்ட விதத்தில் அவரோடு இடைப்பட்டு இருக்கிறார். He has dealt personally with you. தனிப்பட்ட விதத்தில் அவரோடு இடைப்பட்டு இருக்கிறார். And you are saved on that basis that you have accepted it. அவரோடு இடைப்படும் பொழுது தான் யார் என்பதை வெளிப்படுத்தும் பொழுது, இந்த காலத்தின் ரகசியம் என்ன என்பதை வெளிப்படுத்தும் பொழுது, தேவனுடைய சித்தம் என்ன என்பதை வெளிப்படுத்தும் பொழுது, தேவ குமாரனுக்கான சாயல் என்ன என்பதை வெளிப்படுத்தும் பொழுது, அந்த குணலட்சணங்கள் என்ன என்பதை வெளிப்படுத்தும் பொழுது, கவனிக்கிறீர்களா? இவர்களை தேவனுக்கு வெளிப்படுத்தும் பொழுது you have accepted it. நீ அதை ஏற்றுக்கொண்டபடியினாலே, கவனிக்கிறீர்களா? நீ அவரை ஏற்றுக்கொண்டபடியினாலே அவர் உன்னை ரட்சிக்கிறார். அதனால நீ ரட்சிக்கப்படுற. You have accepted it because you have faith on it. அதனால நீ விசுவாசம் ஏற்பட்டதால நீ ஏற்றுக்கொள்கிற இல்லையா? அப்பதான் நீ ரட்சிக்க, அதனால நீ ரட்சிக்கப்படுற. Is that right? சிஸ்டர், நிறைய பேர் பேசுறாங்க மதம் மாற்றம் என்னது நம்பிக்கை கிடையாது. எவ்வளவு இருக்கிறீங்களா? யாரும் கட்டாயப்படுத்தி ஞானம் கொடுத்து மதம் மாற்ற முடியாது சிஸ்டர். எவ்வளவு இருக்கிறீங்களா? எப்படி அது போற ஒருத்தர் கூட்டு வந்து இனிமே இந்த வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவனுக்கு தான் நீ மகன் சொல்ல முடியுமா? என்னங்க நீ அதை எந்த வகையில ஒத்துப்படவே முடியாது சிஸ்டர். எப்படி இருக்கிறீர்களா? ரட்சிப்பு பற்றி எப்படி வந்து உனக்கு அப்பா பிதாவிட கூப்பிடப்படுகிற படத்தை புத்திர ஸ்ரீலங்கா உனக்கு எப்படி வந்துடும்? நல்ல கவனிக்கிறீர்களா? தேவனை உங்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது சபையில தூங்காம கொஞ்சம் காலம் கொடுத்து அதை கேட்டு அதை நீ ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இல்லையா, அப்பொழுது தேவனை ரட்சிப்பார். அதுதான் ரட்சிப்பு. ஆகவே you are saved on that basis that you have accepted it. He never vindicates nothing but his own word. தேவன் எல்லா காலங்களிலும் தம்முடைய வார்த்தையை தவிர வேறு எந்த ஒன்றையும் நிறுவனப்படுத்தினதில்லை, வெளிப்படுத்தினதில்லை. தேவன் எப்பொழுதுமே எதை மாத்திரம் வெளிப்படுத்துவார்? Anyway he wouldn't run his business like that. எப்படி வேணாலும் நம்ம தொழில் பண்ணலாம் பண்ற மாதிரி அவர் பண்ண மாட்டார். நல்லா புரியுதுங்களா? Anyway he wouldn't run his business like that. See, பாருங்க, தேவன் மானவராய் இருக்கிறார், தேவனாய் இருக்கிறார். அதுதான் அவரை தேவனாக்குகிறது, அதுதான் அவரை அரவணைக்குரிய ஒருவராக்குகிறது. எவ்வளவு பண்ணது கிடையாது, இப்படிதான் இருக்கணும். Is that right? இந்த காலத்தில் இதுதான் தேவை, இந்த காலத்தின் ஜனங்களுக்கு இதுதான் தேவை. இந்த காலத்துல இந்த இந்த ஆயுதம் இருந்தாலும்
ஜனங்களை வைத்து மேற்கொள்ள முடியும். இந்த வகையான வெளிப்பாடுகள் இந்த காலத்தில் பேய வெல்ல முடியும். அதுதான் அவர் தேவனாக்குங்கிற முடியும். எப்படியாவது அவர் பண்ண மாட்டார். அவர் தேவனா இருக்கிறத நீங்க மறந்து போக வேண்டாம். ஆகவே நீங்க தேவனுடைய வார்த்தையின் பிறகு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சாயங்கால நேரத்தில் வெளிச்சம் உண்டாகும் என்று தீர்ப்பு சொல்லும் பொழுது சாயங்கால நேரத்தில் உண்டாகிறதான வெளிச்சத்தின் பிறகு நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அது என்ன வெளிச்சம், அது எதற்கான வெளிச்சம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சிஸ்டர், காலந்தோறும் தேவன் அந்த காலத்துக்குரிய வெளிச்சத்தை தரும் பொழுது அநேகர் அதை புரிந்து கொள்வதில்லை, புரிந்து கொள்ளாமல் போனார்கள். அநேகர் விசுவாசிக்கவில்லை. ஆனால் விசுவாசிக்கும் கொஞ்சம் பேர் அங்கே இருந்தாங்க. மையாவின் நாட்களில் இருந்தது. சிஸ்டர், now if you notice, like in the days when Micaiah, they stood up 400 Hebrew prophets. நான் என்ன நினைச்சேன், இவர்களாவது 400 பேரும் பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை நினைச்சாங்க. கவனிக்கிறீர்களா? அந்த 400 பேர், they were 400 Hebrew prophets. இஸ்ரவேல் சேர்ந்தவங்க யாரு? அந்த 450 தீர்க்கதரிசிகள். கவனிக்கிறீர்களா? எழுதுகிறீர்களா? ஆகாவு யோசபாத்தை கேட்கும்போது இந்த காரணம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆகாவு யோசபாத்தை நான் போர் செய்ய போலாம்னு கேட்கிற பொழுது 450 பேர் என்ன சொல்றாங்க? 450 பேர் என்ன சொல்றாங்க? ஆகாவு யோசபாத்தை கேட்கிறாங்க, தீர்க்கதரிசி சொல்லுங்க, 450 தீர்க்கதரிசி சொல்லுங்க, நான் இந்த யுத்தத்துக்கு போலாமா வேணாமா? 450 prophets என்ன சொல்றாங்க? போங்க. அப்ப எலியா உயிரோடு இருக்கிறாரா? இல்ல. கரெக்டா? அப்ப எலியா உயிரோடு இல்லை. எலியா உயிரோடு இல்லாததுனால தான் இப்ப யாரும் கூப்பிடுறாங்க? அடுத்தது மிகாயா கூப்பிடுறாங்க. கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிக்க. மிகாயா என்ன சொல்றாரு? போகாதீங்க, போனீங்கன்னா மேற்படி இல்லாத ஆளுகள் கூட நீங்க சிதறடிக்கப்படுவீங்கன்னு சொல்றாரு. மிகாயா சொல்றாரா? 450 பேரும் they were Hebrews. This single prophet of God, he is also a Hebrew. கரெக்டா? இவரும் ஒரு எபிரேயர், அவங்களும் எபிரேயர்கள். நல்லா கவனிங்க. ராஜா கேட்கிறாரு, நாங்க போன ஜெயிப்போமான்னு கேட்கும்போது 450 பேர் போங்க ஜெயிப்பீங்கன்னு சொல்றதுல என்ன கெட்டதாயிடுச்சு? என்ன கெட்டதா? ஃபண்டமெண்டலி இட் வாஸ் ரைட். அடிப்படையில் சரிதான் சொன்னது சரிதானே? கவனிக்கிறீங்களா? இவங்க எந்த நாட்டுக்கு தீர்க்கதரிசி? 450 பேரும் இஸ்ரவேல். இந்த ஆகாப் எந்த நாட்டுடைய ராஜா? இஸ்ரவேலுடைய ராஜா. தன்னுடைய சொந்த நாட்டு ராஜா வந்து யுத்தத்துக்கு போகணும், நாங்க ஜெயிப்போமா, போட்டுமா வேணாமான்னு கேட்கும்போது போங்க ஜெயிப்பீங்கன்னு சொல்றது நல்லது தானே? ஃபண்டமெண்டலி வாஸ் ரைட். அடிப்படையில் சொன்னது சரிதான். கவனிக்கிறீங்களா? ஜனங்கள் தான் நினைக்கிறது சிஸ்டர், என்ன இப்படி சொன்ன என்ன ஆயிட போகுது, இப்படி பேச என்ன ஆயிட போகுது? நல்லா கவனிங்க. ஆனா மிகாயா அப்படி சொல்லல. அதுக்கு காரணம் என்ன? அது தேவனுடைய சித்தம் கிடையாது. முன்னாடி எலியா என்ன சொல்லிட்டு போனாரு? அவர் வாழ்ந்த காலத்துல எலியா தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு போயிட்டார். ஆகாப் போர்ல கொல்லப்படுமா, எசேலுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும் சொன்னான். சொன்னது யாரு? தேவனுடைய தீர்க்கதரிசி. கவனிக்கிறீர்களா? தேவனுடைய தீர்க்கதரிசி சொன்ன பாடு அது அடிப்படையில் எவ்வளவு சரியா இருந்தாலும் சரி, அது தவறுதான். தேவன் சொன்னதான் சரி. தேவன் சொன்ன அந்த சரியான தீர்க்க தரிசனத்துக்காக மிக கரெக்டா நின்றார். நின்னாரா? அப்படி நின்னா ஐயோ 450 தீர்க்கதரிசிகள் இருக்கும். அவங்க நல்லா இருக்க ராஜா கேட்கிறாரு, முகஸ்துதிக்காம சொல்லிட்டாங்க. நாங்க உடனே ராஜா ஒரு நல்ல சம்பளம் கொடுத்து என்ன பண்ணிருப்பாரு? இன்னும் இருக்கிற தொகை இன்னும் பெருசாக இருப்பாரு. அவங்க நல்லா சாப்பிடுறாங்க. கவனிக்கிறீங்களா? தேவன் சொன்ன
சும்மா போட்டு பண்ண ராஜா, எனக்கு வேற வேலையே கிடையாது எனக்கு. என்னங்க அவன் மிக வார்த்தை இந்த ராஜா சொல்லிட்டாரு, யாரும் கூப்பிட்டு அவன் யாரும் மட்டும் கூடாத, இந்த ஆளை மட்டும் கூடாத, எனக்கு எப்போ நல்லது கிடையாது, எப்பொழுது என்ன பண்ணுவாரு அவர் பொல்லாமே சொல்லுவாங்க. எப்படி இருக்கிறீங்களா? நீ பொல்லாதமா இருக்கும் பொழுது எப்படி இருக்கிறீர்களா? நீ தேவனுக்கு விரோதமாக நிற்கும் பொழுது ஆச்சரியமாக எப்படி எதிர்பார்க்க முடியும்? நீ எல்லாத்தையும் பண்ண, விக்கிரங்களை எடுத்து வந்த, ஜனங்கள் திட்டம் பண்ண, விக்கிரங்களை எடுத்து வந்த, உன் பொண்ணனை பற்றி கேட்டு இஸ்ரேல் ஜனங்களை சின்னப்பிடமாக்கின. எப்படி இருக்கிறீர்களா? அதுக்கப்புறம் தேவனுக்கு நலமானது எப்படி எதிர்பார்க்க முடியும்? சிஸ்டர், தேவனுக்கு நல்ல மாதிரியா? தேவன் அல்லவா? எவ்வளவு ராஜாக்கள் இருந்தாங்க. தாவீது தேவனுடைய எதிர்த்துக்கு பிரியமானவனா இருந்தான். சாலமோன் தேவனுடைய எதிர்த்துக்கு பிரியமா இருந்தான். இப்படி இருக்கிறீர்களா? எப்படியான ஒரு ராஜா இருந்தா கூட பரவாயில்ல, எதுவுமே ஒழுங்கா பண்ணாம, தேவனுடைய திட்டத்துக்கு செவி கொடுக்காம, தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாம, ஜனங்களை தேவனுடைய வார்த்தையிலிருந்து வழி விட செய்து, அதுக்கப்புறம் எங்களுக்கு நல்லது சொல்லணும் எப்படி தேவன் சொல்லுவார்? என்னங்க அப்புறம் தேவனுக்கே வேலை இல்லாம போயிடும். என்னங்க நீ என்ன பண்ணுவேன், அப்புறம் தேவனே நல்லது பண்ண, அப்புறம் நீ பண்ணாலும் யாரையும் கேட்க மாட்டேன், ஆண்டவரோடு கேட்க மாட்டேன். எனவே நம்ம காரியம் அது கிடையாது. கவனிங்க, ஃபண்டமெண்டலி தே வர் ரைட். அடிப்படையில் அவங்க சரிதான். அடிப்படையில் சரியா இருந்தாலும் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதற்கு முன்பாக தவறு. ஏன்னா தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய எலியாவை கொண்டவர் என்ன பேசினாரோ அந்த வார்த்தையை அவர் மாற்ற மாட்டார். ஆகவே நீங்க குழப்பமே இதுதான். 450 பேர் ஹீப்ரு, இந்த ஒரு தீர்க்கதரிசி ஹீப்ரு. இவர் போலான்றாரு, இவர் என்னன்றாரு போவானான்றாரு. நல்லா கவனிக்கிறீங்களா? இப்போ இது கிடையாது முக்கியமான காரியம். இந்த 450 பேருக்கு அந்த ரெண்டு குழுவுக்கு நடுவில் நீ இருந்தா என்ன பண்ணிட்டு இருப்ப? But how did he know he was right? If you were standing there, how would you know it? நீ அங்க நின்றுடா. நல்லா கவனிக்கிறீங்களா? 450 பேர் கரெக்டா, மிகாயா கரெக்டானதை நீ எப்படி தெரிஞ்சுட்டு இருக்க? நம்ம 450 பேர் பா, வந்துப்பா மெஜாரிட்டி எது? அப்ப இவங்க சொல்றாங்க கரெக்ட். அப்படி எடுத்துருப்பியா? எப்படி இருக்கிறீங்களா? இவன் பார்ப்பா, இவன் டிஸ்கவுண்ட் பண்ணா பார்ப்பா, இவன் பேக்ரவுண்ட் பார்ப்பா, ஒண்ணுமே கிடையாதுப்பா, எந்த காலேஜ் போய்ப்பா, அவன் ஒரு படிப்பும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஒரு தகுதி கிடையாது. 450 பேர் இருப்பாரு, எல்லாம் ஷைனிங்கா இருக்கிறாங்க, என்ன காலேஜ் போயிருக்கிறாங்க, இன்னொன்னு நாங்க ஆங்கிலம் பேசுறாங்க. இவங்க சொல்றது கரெக்டா, இவங்க சொல்றது கரெக்டா இருக்கும், இவங்க சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி நீ எடுத்து தெரிவிப்பியா? அவன் ரெண்டு பேருக்கு எது கரெக்டா இருக்குன்றது எப்படி தெரிஞ்சுக்குவேன்? சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்களா? போன வாரம் மெசேஜ் பண்ணிருக்கா? எந்த பக்கம் நீட்டிங்கிற மாதிரி அது கிடையாது. எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க சிஸ்டர்? இருக்கிற எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க சிஸ்டர்? The only way you can do is take what the man says and compare it with the word. எது சரிங்கிறது கரெக்டா அடையாளம் கண்டுபிடிக்கிறதா ஒரே வழிதான் இருக்கு. அவங்க சொல்றதை எடுத்து போயிட்டு நீ எது கூட கம்பேர் பண்ணணும்? வார்த்தை கூட கம்பேர் பண்ணணும். நமக்கு நிறைய சமயத்துல இது ஊறி துணியுமே வந்துடுது. எதுவுமே கூட இருக்குங்க. யாரும் சொன்னா முதல்ல எடுத்து எங்க வைக்கணும்? எதுக்கு நான் நிக்கிறேன்? நீ ஊறி துணியுமே நிக்கணுமா? அந்த சொல்றாங்க கரெக்டா சரியா, போலாமா வேணாமா, ரைட்டா ராங், ஏதாவது தெரிஞ்சு எங்க நிக்கணும்? ஆனா அந்த ஊரி துணியமுக்கு தான் நமக்கு உபயோகமே இல்லையே. சபை வந்து தூசி தட்டி சந்தேகத்துல சரி, அதோட என்ன பண்றது கிடையாது, வாசிக்கிறதே கிடையாது, வாசிக்கிறது புரிஞ்சுக்கிறது கிடையாது. Brother sister, the only way you can do is take what a man says and compare it with the word. மனுஷனா சொல்றது வார்த்தை ஒப்பிட்டு பார். மிகாயா
அந்த சூழ்நிலையை தேவனுடைய வார்த்தையை ஒப்பிட்டு பார்த்தா என்னங்க நல்லா கவனிங்க சிஸ்டர். இப்போ ஒப்பிட்டு பார்த்து கண்டிப்பாக பிரதிபலன் என் ரிசல்ட் பொல்லாப்பா இருக்குமானாலும் என்னங்க அதனால் வந்து தன்னை நெஞ்சை நீ ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை சொன்னதுக்காக மெய்யாளுக்கு கட்ட பரிசு என்னங்க குவார்டர்ஸா பாஸ்டர்ஸ் குவார்டர்ஸ்ல இடமா ப்ரமோஷன் கிடைச்சதா சம்பள உயர்வு கிடைச்சதா ஹைக்கா சேலரி ஹைக்கா இல்ல நல்ல ட்ரெஸ்ஸா இல்ல நல்ல காரா எப்படி இருக்கிறீங்களா? சிஸ்டர் நிறைய பேருடைய சக்தியை ரொம்ப மாறி போயிருக்கு சிஸ்டர். பூமியில் உள்ளவைகள் மேலான நடந்து சொல்லுங்க கவனிக்கிறீங்களா? கர்த்தர் உரைக்கிறதாவதே கர்த்தர் உரைக்கிறதாக என்று சொன்னேன் அப்படியே சொன்ன நிகழ்வுக்கு கட்சிது செய்கிறதா இந்த கடைசி காலத்தில் அதே சொன்ன உங்களுக்கு என்ன கிடைக்கும் கிடைக்கலாம் என்னங்க இப்போது ஜோக்கா இருக்க சிஸ்டர் பேபி ஏன்னா மனவாட்டிக்கு அப்படி ஒரு நெருக்கம் வரும் முன்னாடியே நம்ம தேர்வு தெளிவா சொல்லிட்டு போயிருக்கிறார். அதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப ஆயத்தமா இருக்கிறோம் சிஸ்டர். எப்படி இருக்கிறீர்களா? கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான சாயலுக்கு நாம் மறுரூபமாக வேண்டும். கிறிஸ்துவுடைய குணலட்சணங்களுக்கு வந்த குணலட்சணத்துக்கு நாம் மறுரூபமாக வேண்டும். தன்னிச்சையாக நின்றார். Is that right? Anyway, நல்ல கவனிங்க சிஸ்டர். Micaiah was exactly on the board. சரியாக வார்த்தையில் நிலைநின்ற அந்த மிகாயா எலியா சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே உறுதியாக நின்று கொண்டிருந்தார். ஆகவே இன்றைக்கும் தேவன் அதே சமயம் எதிர்பார்க்கிறார். யாருன்னா சொன்னாலும் சரி முதல்ல ஏற்று வந்து ஊரிட்டு கம்பேர் பண்ணிப்பாங்க. எப்படி இருக்கிறீங்களா? அதுக்கு என்ன அதனுடைய வேலை என்னமோ நீ அதை கொடுத்துதான் ஆகணும் சிஸ்டர். ஒரு அருமையான சகோதரி வந்தாங்க சபைக்கு. அவங்க பையன் அவங்க பொண்ணுக்கும் வந்தாங்க. நிச்சயமா ஆச்சரியப்பட்டேன். ஹிந்து அந்நிய மார்க்கத்துல இருந்து நம்ம யாரையும் கன்வெர்ட் பண்ணதில்லை. அப்படின்னா நம்ம சபை அவங்க ஞாபகம் இல்லை. அவங்களே விரும்பி வந்தாங்க. இந்த செய்தி நல்லா இருக்குது, இது இந்த செய்தி எங்களுக்கு பிடிச்சிருக்குது, சபை ஊழியம் பிடிச்சிருந்து வந்தாங்க. நிறைய பேர் வந்தாங்க. ஃபர்ஸ்ட்ல ஊழியம் போது பண்ண முடிச்சுல ஏறாம பேர் வந்தாங்க. அவதான் எல்லாம் போயிட்டாங்க. சகோதரி சொன்னாங்க அந்நிய மார்க்கத்துல வந்துட்டாங்க. வந்து ஒரு நாள் சொன்னாங்க சபை முடிச்சு எல்லாம் போன பிறகு வந்து அவங்க ஒரு 6 மாசம் கிட்ட வருவாங்க சபைக்கு. 6 மாசமும் ரெகுலரா டெக்னிக் கொடுத்தாங்க. கரெக்டா ஹவுஸ் ஆஃபரிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சபையில கரெக்டா ஆஃபரிங் கொடுப்பாங்க. அந்த அருமையான அந்த சகோதரியுடைய பையன் மகன் ரெகுலரா டெக்னிக் கொடுப்பாங்க. ஆச்சரியப்பட்ட அவ்வளவு விசுவாசமா இருக்காங்க. பரவாயில்ல, நான் வந்து ஜாப் பண்ண தேவையே விசுவாசம் போயிட்டு 6 months. அதுக்கப்புறம் ஒரு நாள் தாங்க சபை முடிச்சு எல்லாம் போன பிறகு அவங்க சொன்னாங்க ஐயா நான் கொஞ்சம் ஐயா கூடாது பிரதர் கூடுவேன். அவன் அதையும் நீ ஐயா நீங்க அவங்களுக்கு போன வாரத்தில் ஒரு விசேஷமான காலத்தை பார்க்க சபையில நாங்க எப்படி இருக்கீங்களா கவனிக்கிறீங்களா? சொல்லுங்க சார் என்ன சொன்னாங்க? சொன்னாங்க ஆர்வனை எப்போ தேவத்தர்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்க போது பார்த்தேன். நாங்க ஆச்சரியமா போச்சு. என் கணக்கு எதுவும் தெரியல. மிகவும் சொல்றது உண்மையா அப்படி இருந்திருக்கலாம். நான் சொன்னேன் சரி சிஸ்டர் கர்த்தர் ஆசீர்வதிக்கலாம். இன்னும் தேவன் என்ன பண்ணுங்க எதுக்கு சீக்கிங்க அப்படின்னு சொன்னேன். கரெக்டா இந்த இடத்துல தான் சொன்னேன். நான் எப்பவுமே வெளியே இந்த இடத்துல தான் சந்திக்கிறது வழக்கம். அதே இடத்துல தான் சொன்னேன். போயிட்டோம். பரவாயில்ல நீங்க என்ன பண்ணிட்டாங்க விசுவாசத்துல ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் வந்து நகையே போடக்கூடாதுங்க. எப்படி இருக்கிறீங்களா? அதோட போனதான் எப்படி இருக்கிறீங்களா? அது சபையே வரல. ஏன்னு கேட்டா கடைசியில நகை போடக்கூடாதுன்னா எப்படின்னா போடாம இருக்கிறது. என்ன சிஸ்டர் நீ தூதர் பாஷையை பேசினாலும் சரி, தேவ தூதரையும் பார்த்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தைக்காக ஒப்பு கொடுக்க முடியுதுன்னா என்ன சிஸ்டர்? தூதரை பார்க்கறது முக்கியமா, வார்த்தைக்கு நிலை நிற்கிறது முக்கியமா? பாருங்க நான் உடனே பேசினேன் போயிட்டாங்க.
பிரியப்படுத்தணுன்றதுக்காக என்ன அவங்க பிரியப்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னு நினைக்கிறேன். மேபி தேவதூதெல்லாம் பார்த்து சபையை பிரியப்படுத்தணும், சபையை உயர்த்தணும்னு நினைச்சாலும் எனக்கு தெரியல. மேபி நம்மள இருக்கிறீங்களா? அதுக்காக நாங்க போடாதீங்கன்னா அவங்க மனுஷன் ஐயோ இப்ப பேசணும், ஒரு மனுஷன் புண்படுத்துமே, அவங்க இனிமேல் என்ன நினைப்பாங்க, அதை யோசனை இருக்க முடியும். என்னங்க கர்த்தர் என்ன சொல்றது சொல்லிதான் ஆகணும். வேதம் என்ன சொல்றது சொல்லிதான் ஆகணும். உண்மையோட சிஸ்டர். ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் நிலைநிற்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் சரி, அது தேவனுடைய வார்த்தையை ஒப்பிட்டு பார்க்கணும். தேவதூதரை பார்த்து சொன்னதுக்காக அவங்க பரிசுத்தாவி பெற்றாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அது நீங்க வார்த்தையை ஒப்பிட்டு பார்க்கணும். யார் இருந்தாலும் சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்களா? அதுக்காக அவங்க தவறுன்னு சொல்ல, அதுக்காக அவங்க குற்றவாளிகள் சொல்ல, அதுல நான் அவங்க குற்றப்படுத்தல. ஆனா அவங்களுக்கு இன்னும் எதுல வார்த்தைக்கு இன்னும் விசுவாசம் வரல. அது என்ன பண்றது? எல்லாம் போனதுதான் வார்த்தைகளை விசுவாசம் இல்லாத கடைசி வரைக்கும் டைத்திங் வித் ஆஃபரிங் வித் நம்ம டைத்திங் ஆஃபரிங் சாமி நடத்துறோம். சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்களா? எப்பவுமே தேவன் மூன்று என்கிறதான இடையில ஒரு பரிபூர்ணப்படுகிறார். மூன்று அழிவுகள் இந்த பூமியில் இருந்தது. தேவர் 3 டிஸ்ட்ரக்ஷன்ஸ் பேரழிவுகள். முதலாவது நோவின் காலத்துல ஜலப்பிரளயம் இல்லையா? அந்த பேழைக்குள் சென்றார்கள். இரண்டாவது சோதோம் குமாரன் நாட்களிலே அக்னி கந்தகம் வானத்திலிருந்து விழுந்து சோதோம் குமாரன் அழுத்தப்பட்டது. சோதோம் குமாராவில் இருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள் இல்லையா? முதலாவது பேழைக்குள் போனார்கள், உள்ளே சென்றார்கள். சோதோமில் இருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள். இப்பொழுது மூன்றாவது பேரழிவுக்காக பூமியானது காத்துக் கொண்டிருக்கிறது. ஏசாயா சொன்னார், லோத்தின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமார் வெளிப்படும் காலத்தில் நடக்கும் இல்லையா? மனுஷகுமார் வெளிப்படும் காலத்தில் நடக்கும். இப்பொழுது நோவா உள்ளே போனார், லோத்து வெளியே ஓடி வந்தார். ஆனால் இந்த கடைசி காலத்தில் சபை மேலே போகிறது. ஆகவே ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆகவே சிஸ்டர் இப்பொழுது கவனியுங்கள். You people all must remember this, that God cannot change. He is the unchangeable God. ஜனங்களாகிய நீங்கள் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். தேவன் எப்பொழுதுமே மாறாதவராய் இருக்கிறார். He is the unchangeable God. He must remain the same yesterday, today and forever. He must always remain same. நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராகவே இருந்தாக வேண்டும். ஆகவே நோவாவின் காலத்திலும் அவர் மாறாதவர், மோசே காலத்திலும் அவர் மாறாதவர். நீங்கள் ஜீவிக்கத்தான் இந்த நேரத்திலும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களில் நடக்கும். நோவாவின் நாட்களில் நடந்தது என்ன? தேவன் செய்தியை வெளிப்படுத்தினார். தேவன் செய்தியை ஒரே செய்தி உலகத்திற்கும் நமக்கு நல்ல தெரியும். அதனுடைய எண்ட் ரிசல்ட் என்ன, முடிவு என்ன? விசுவாசித்தவர்கள் உள்ளே போனார்கள் இல்லையா? விசுவாசியாளர்கள் மாண்டு போனார்கள். மோசேயின் காலத்திலும் அதே தான். விசுவாசித்தவர்கள் உள்ளே போனார்கள், விசுவாசியாளர்கள் வனாந்தரத்தில் மாண்டு போனார்கள். அல்லேலூயா. இப்ப இந்த கடைசி காலத்தில் தேவன் மாறாதவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் மேலே போவார்கள், விசுவாசியாளர்கள் கீழே காய இருக்க மாட்டாங்க, விபத்திற்கு போயிடுவாங்க. சிஸ்டர் உண்மையா? தேவன் மாறாதவர்கள் சிஸ்டர். ஆகவே the believers were saved, the unbelievers perished. விசுவாசித்தவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், விசுவாசியாளர்கள் மாண்டு போனார்கள். நல்லது. நீங்க இப்பொழுது 3 யுகங்கள். முதலாவது யுகத்திலே ஜலப்பிரளயத்தின் பொழுது, ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் அதை கவனிக்கிறீங்களா? After the antediluvian age, ஜலப்பிரளயத்துக்கு பின்பு மோசே நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தாரா? அப்ப ஜனங்கள் எந்த யுகத்திலே வாழ்ந்தார்கள்? இந்த dispensation of the law, நியாயப்பிரமாணத்தின் யுகத்தில் அவர்கள் ஜீவித்துக் கொண்டிருந்தார்கள் வனாந்தரத்திலே. நீங்க அப்பொழுது அதற்கு பிற்பாடு தேவன் கிருபையை கொண்டு வந்தார். The dispensation of grace, கிருபையை கொண்டு வந்தார்.
கிறிஸ்துவின் காலம், இப்போது பரிசுத்தாவின் காலம். அந்த கிருபையை அவர் சபைக்கு அளித்தார். Now the church dispensation is ending. இப்பொழுது அந்த சபை யுகம் முடிவடைந்து கொண்டிருக்கிறது. சபையின் காலம் முடிவடைந்து கொண்டிருக்கிறது. முடிவு காலத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். Hallelujah. If God does in that dispensation, in those other two dispensation, He has to remain the same and do the same in this dispensation. சரியா? அந்த பிரதான இரண்டு யுகங்களிலே தேவன் எதையெல்லாம் செய்தாரோ அதையே அவர் இந்த யுகத்திலும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார், செய்ய வேண்டியவராக இருக்கிறார், செய்வார். Is that right? இந்த யுகத்திலே பலி செலுத்துவதை என்னங்க கரெக்டா? பலி செலுத்தணும். அவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தா அந்த நியாயப்பிரமாணத்தை அவன் கை கொள்ள வேண்டும். இந்த நியாயப்பிரமாணத்தின்படி செய்யாதவன் அவன் என்ன பண்ணுவான்? அறுப்புண்டு தன்னுடைய ஜனத்தாரத்தில் இல்லாதவர்களுக்கு அறுப்புண்டு போன தேவன் சொன்னார் இல்லையா? அப்போ அந்த யுகத்திலே வாழ்ந்த பரிசுத்தவான்கள் தேவனுடைய அந்த யுகத்துக்காக அந்த யுகத்திலே தேவன் கொடுத்த ஒவ்வொரு கட்டளைகளின் பிரமாணங்களும் சரியாக பின்பற்றினார்கள். யோபு சரியாக பின்பற்றினாரா? தேவன் கொடுத்த நியாய பிரமாணம் சரியாக பலி செலுத்தினார் இல்லையா? சரியாக அதை பின்பற்றினார். இயேசுவின் காலத்திலே அப்போஸ்தலர்கள் அந்த யுகத்தில் பரிசுத்தவான்களுடைய நடபடிகளை கரெக்டாக செய்தார்களா? இப்பொழுது நீ ஒரு யுகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறாயா? The dispensation of the church அப்போஸ்தலர்களுடைய சபை கூட சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் எந்த யுகத்தில் இருக்கிறீர்கள் சிஸ்டர்? எல்லாம் கவனிக்கிறீர்களா? ஆகவே தேவன் எப்பொழுது எந்த யுகத்திலே எங்கே எங்களோடு இடைப்படுகிறார் என்று நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பாருங்க, மோசே தன்னுடைய யுகத்திற்கான காரியங்களை சரியாய் செய்த கடமைகளை சரியாய் நிறைவேற்றினார். யோபு சரியாய் நிறைவேற்றினாரா? அப்போஸ்தலர்கள் தன்னுடைய யுகத்தில் அவர்கள் வாழ்ந்த போது அவர்கள் சரியாக இதை நிறைவேற்றினார்கள் இல்லையா? உன்னுடைய யுகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? இந்த dispensation of the church இல்லையா? அப்போ சபையில வேத பகுதியில் அவரை தொழுது கொள்பவர்கள் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். சபை கொள்பவர்களை சில விட்டு விடுகின்ற போல நீங்கள் விட்டு விடாமல் இருங்கள். தேவன் சொல்லியிருக்கிறாரா? நல்லா கவனிக்கிறீர்களா? சித்தப்பட்ட உனக்கு புது ரூலா இல்ல. மோசே பாருங்க, எல்லாவற்றையும் சரியாய் செய்தார், பர்ஃபெக்ட்டா. அவன் ரத்தத்துக்குள்ள இருக்கணும்னா கரெக்டா அந்த இந்த வயசுல தான் ஆட்ட தெரிந்து கொள்ளணும், அந்த வயசுல தான் ஆட்ட தெரிந்து கொள்ளணும். கவனிக்கிறீங்களா? நீங்க பாருங்க, நீங்க தடி பிடிச்சிருந்தா அப்பதான் சாப்பிடணும். உங்க தடியில உங்க கைகளில் தடி பிடித்தவர்களா இங்க சொல்லியிருக்கா? உங்க அறையில கச்சையை கட்டினவர்களாக சொல்லியிருக்கிறா? அப்போ நான் வயசானவங்க இல்ல, நான் தடி பிடிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. சொல்ல புரியுதா? அப்ப இஸ்ரவேலர்கள் சரியா செய்தாங்க, யோபு சரியா செய்தார். அப்ப உன்னுடைய காலத்திலே இந்த பரிசுத்தமான வேதத்திலே the dispensation of the church சபை யுகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நீ தேவன் உனக்கு எதெல்லாம் கட்டளை கொடுத்தாலும் அதெல்லாம் நீ சரியாக செய்ய வேண்டியவனாக இருக்கிறார். நீ கவனிக்க சிஸ்டர், அவங்க அதை சரியா செஞ்சதுனால தான் அந்த சங்கரத்துக்கு உள்ளே வரல. யோபு சரியா செய்ததுனால தான் 7 இடங்களை பெற்றுக் கொண்டார். நீ இந்த யுகத்தில் சரியா ஜீவிக்கிறவங்க ரட்சையில போக முடியும். உடைய விசுவாசம் நீதேறும், உடைய காத்திருப்பு நிறைவேறும், நீ காத்திருப்பதை அடைய முடியும். Now we come to the church dispensations end time. அதுதான் இந்த சபை காலத்துல அந்த காலங்கள் முடிவில் நாம் வந்திருக்கிறோம். சபை காலத்தின் முடிவில் ஏன் சர்ச் ஆளுநர் பேசினார்? நம் சர்ச் டிஸ்பென்சேஷன்ல இருக்கிறோம் சரியா? ஏன் சபைக்கு ஒரு ஒழுங்கை தீர்த்து கொடுத்தார்? ஒரு சபை பற்றி இயங்க வேண்டும், சபை எப்படியான வரங்கள் இருக்க வேண்டும், இப்படியான ஒழுங்கு இருக்க வேண்டும். ஏன் தீர்த்து அந்த ஒழுங்கை கொடுத்தார்? பாருங்க, அதற்குள்ளாக அதற்கு கீழ் நாம் இருக்க வேண்டும். அதன் மூலமாய் தான் தேவன் நாம் நெருங்க முடியும். அதன் மூலமாய் தான் தேவன் நம்மோடு இடைப்பட முடியும். ஆகவே தேவன் நடந்தவராக இருக்கிறார். What does God find in this end time? எல்லாத்தையும் சொல்லிட்டார், சொல்ல வேண்டியதான் சொல்லிட்டார், குடும்பம் கொடுத்துட்டார், கட்டைகளை கொடுத்துட்டார், வெளிப்பாட்டை கொடுத்துட்டார், வார்த்தை கொடுத்துட்டார். முதலாவது யுகத்திலே கொடுத்தார், 2வது யுகத்திலே கொடுத்தார், 3வது யுகத்திலே அவர் கொடுத்தார். கொடுத்துட்டு அவர் எதை எதிர்பார்த்தார், எதை பெற்றுக்கொண்டார், எதை கண்டார்? இதெல்லாம் பண்ணி நான் என்ன கண்டேன், என்னத்தை கண்டேன் அப்படின்ற மாதிரி ஆண்டவரத்தை தான் கண்டார். அவிசுவாசம் என்னங்க? அவிசுவாசம். இஸ்ரவேலருக்கு தேவன் அவிசுவாசத்தை கண்டார். மோசே காலத்தில் அவிசுவாசம்
this age, in this end times, is exactly what he found in other end times. ஒவ்வொரு காலத்தின் முடிவில் அவர் எதை கண்டாரோ அதே இந்த காலத்தின் முடிவில் அவர் காண்கிறார். அவிசுவாசம், unbelief. He's always been that. When he comes, he finds unbelief. வெறுபொழுது பாருங்க, அவிசுவாசத்தை பார்க்கிறார். நல்லா கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிக்கிறீங்களா சிஸ்டர்? இப்போ தேவன் ஒரு வழியை வகுத்து கொடுத்தார் நோவே காலத்துல. ஆர்டைன்சஸ் எல்லா வழிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் தேவன் அவர்கள் அளித்திருந்தாரா? பாருங்க, ஆபேல் மேன்மையான வழி தேவனுக்கு செலுத்தினார். பாருங்க, அந்த சேர்த்து எழுதினார். அந்த அந்த ஒழுங்குமுறைகளை அவர்கள் அப்படியே பின்பற்றி கொண்டு இருக்க வேண்டும். சரி, இவங்களுக்கு இந்த வழி கொடுத்தோமே, ஆபேல வெளிப்பாட்டில் அதை பிடிச்சானே இல்லையா? அதை சேர்த்து பண்ணானே, அந்த வம்சம் கரெக்டா ஜனங்களை பண்றாங்க பார்த்துட்டு தேவன் இறங்கி வந்தார். இறங்கி வந்து என்ன பண்ண? யாரும் அதை பண்ணல. பண்ணாங்களா? பாருங்க, தேவபுத்திரர் யாரோட? தேவபுத்திரர் ஸ்டாண்டர்ட் இறங்கி வந்தாங்க. காய்கறி குமார்த்திகளை பெண் கொண்டார்கள் தேவபுத்திரர்கள். ஒரு மேரேஜ் பாஸ்டர் பேசும்போது அவர் கேட்டேன், இந்த காலத்துல பாஸ்டர் ஞானசாரம் தராங்க, ஒரு வாரம் சபைக்கு வந்துட்டாலே ஞானசாரம் தராங்க. பாருங்க பாஸ்டர் எந்த நிலையில இருக்காங்க பாருங்க. இசை கேட்டாங்க. நான் சொன்னேன், பாஸ்டர் பிரதர் நீங்க என்னையே சொல்ற மாதிரி இருக்கிறது. 2 வாரம் வந்து ஞானசாரம் எடுத்தா அவங்க ரெபரன்ஸ் என்னன்னு தெரியுமா? கிறிஸ்தவ செய்தி என்னன்னு தெரியுமா? சபை ஒழுங்கு என்னன்னு தெரியுமா? செய்தி என்னன்னு தெரியுமா? மத்திய என்னன்னு தெரியுமா? பாவ மன்னிப்பு என்னன்னு தெரியுமா? வார்த்தைகள் விசுவாசம் என்னன்னு தெரியுமா? எப்படி இந்த பாஸ்டர் கேன்சர் கொடுக்குறான்னு எனக்கு தெரியல. செய்திருந்தாரு அவர் என்ன நேரம் என்னதான் சொல்ற மாதிரி என்னமோ எனக்கு அவர் என்னதான் சொல்றாரு. இதை நீங்க என்னையே சொன்ன மாதிரி இருக்கிறாரு. அதுக்கு என்னுடைய தண்ணீரை விளக்கம், நான் இப்பெல்லாம் இதெல்லாம் சொல்றேன், இதெல்லாம் செஞ்சேன், எண்ணிலை விளக்கத்தை நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அது ஒரு வேலை கரெக்டா கேட்டாரு. எப்படி அந்த ஒழுங்குமுறைகள் சொல்றது விட்டுட்டேன். அந்த ஒழுங்குமுறைகள் எல்லாம் தேவன் கொடுத்திருக்கிற பொழுது அவிசுவாசம். தேவன் எதை பார்க்கிறார்? அவிசுவாசம். அவிசுவாசமே இல்லை. யாராவது பிரதமர் கடைபிடிக்கிறதே இல்லை. நான் எதுக்கு சொல்ல வந்தேன் காரியம். சரி, செய்திக்கு போலாம். ஆகவே அதை பார்க்கறதுக்கு அவர் இறங்கி வந்தார். தேவ புத்திரர் ஸ்டாண்டர்ட் இறங்கினாங்க. எவ்வளவு இருக்கிறீர்களா? அவர்கள் தாழ் இறங்கி வந்து காய்கறி துமாத்தில் பெண் கொண்டார்கள். இந்த கடைசி காலத்தில் நடந்த நான் சொல்ற லோகத்துல இருந்தாங்க ஸ்டாண்டர்ட்லேயே கிடையாது. தேவடி ஸ்டாண்டர்ட்லேயே இல்லை. அவங்க சிஸ்டர் தேவடைய ஸ்டாண்டர்ட் இருக்கிற மொத்தமே எப்படி வந்து 20, 30, 40 வருஷமா சபைக்கு வந்த பாடு எப்படி ஹிந்துஸ் சொல்லக்கூடாது. அந்நிய மார்க்கத்தில் அவங்க எப்படி கொண்டு எடுக்க முடியும்? ரட்சிக்கப்படாத ஒரு ஸ்திரீ எப்படி யாராலும் கல்யாணம் பண்ணாங்க சிஸ்டர். அவங்க வந்து ஆண்டவர் விசுவாசத்தை வராத ஒரு ஸ்திரீயை, ஒரு விசுவாசி அவிசுவாசியை எப்படி திருமணம் செய்ய முடியும்? அவனுமே சொல்லல. அவன் தான் சொன்னான், கேட்க. ஆகவே பார்த்தா தேவன் எதுக்கு வந்தார்? தேவன் சொன்னவனமா எதுவுமே நடைபெறல. தேவபுத்திரர் ஒரு பக்கம் ஸ்டாண்டர்ட் இறங்கினாங்க. பாவத்துக்கும் பலிக்கும் பாவ நிவாரணத்துக்கும் வேலையே இல்லாம போயிடுச்சு. கடைசியா தேவன் என்ன பண்ணாரு? இந்த காலத்துக்கு இதுதான் முடிவுன்னு சொல்லிட்டு பூமி அழிச்சாரா? நம்ம அந்த கடைசி காலத்துக்கு ஜீவித்துக் கொண்டு இருக்கிறோமா? கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் கண்ணோக்கமா இருக்கிறது. எல்லாரும் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம செய்தி கொடுத்தோமே, தீர்வு செய்யணுமே, வெளிப்பாட்டை கொடுத்தோமே, மூலப்போவத்தை பிரசங்கம் பண்ணோமே, கவனிக்கிறீர்களா? இதோட ரிசல்ட் என்ன? இதோட பலன் என்ன? விளைத்தமே பலன் என்ன? தேவன் பார்க்கிறாரா? எதனா கனி இருந்ததுன்னா என்ன பண்ணுவாரு? சரி, உணவு கனி கொடுத்து கட் பண்ணி கிளை நெருக்கி கடை சுத்தம் பண்ணுவார். நீதியான கனியை கொடுக்கணும்
தேவன் விரும்புகிறார். தேவன் எதற்காக அழைத்திருக்கிறார்? அதற்காக தான் அவருடைய ஆவியை நடனே நமக்குள்ளாக வைத்தார். அவருடைய கிரியை நாம் செய்யும்படியாக. அந்த கிரியின் சபை என்ன சிஸ்டர்? அப்படி இந்த சபை எதுக்கு? இந்த தோட்டம் எதுக்கு? இந்த செடி எதுக்கு? இனிமே ஒரு காலம் உங்களுக்கு கனி உண்டாகாமல் இருக்க கடவுள் சமைச்சுட்டு போயிட்டார். அதுதான் பண்ணார். மோசே காலத்துல தான் பண்ணார். இன்றைக்கும் அதே தேவன் மானதெல்லாம் இருக்கிறார். Believers will be saved, unbelievers will be perished. அவிசுவாசிகள் மாட்டுதான் போவாங்க, விசுவாசிகள் தான் ரட்சிக்கப்படுவாங்க. உண்மையே தேவனுக்கு தான் ரட்சிக்கப்படுவாங்க. தேவனுடைய விளையாடுறவங்க கண்டிப்பா ரட்சிக்கப்படவே முடியாது. நான் தேவனுடைய விளையாடுறதுக்கான நேரம் அது அல்ல. மத்திய விளையாடுறதுக்கு நேரம் அல்ல. தேவன் நெருங்கி ஜீவிப்பதற்கான நேரம் அல்ல சிஸ்டர். கடவுளீங்க பரிசேயர் சதுசேயர் 2000 வருஷத்துக்கு அப்புறம் வந்த பரிசேயர் சதுசேயர் அப்படிதான் அவருடைய கற்பனை எல்லாத்தையும் அவமாக்கிட்டாங்க. தேவனுடைய வார்த்தையை யாசையே பண்ணிட்டாங்க. எதை வச்சு? நம்முடைய சொந்த பாரம்பரியங்களை வச்சு. தேவன் பார்த்தா ஒரு மோசே கூட நியாயப்பிரமாணம் கொடுத்துமே அந்த நியாயப்பிரமாணம் உள்ள வேலை செய்தா அந்த நியாயப்பிரமாணத்தை இவங்க செய்யறாங்களா அதை பார்க்கறதுக்கு அவர் இறங்கி வந்தார். நம்ம செய்தி கொடுத்தமே ஏசை மூலமாக தாவீது சங்கீதங்களை கொடுத்தமே நான் வரப்போற முன்னாடி உங்களுக்கு சொன்னமே நம்முடைய வருகையை எதிர்பார்த்து இருக்கிறாங்களா அதை பார்த்துட்டு அவர் வந்தார். வந்து பார்த்தா யார் வெளியே போயிடறாங்க. அவர் சொன்னாங்க நம்ம எப்படி ஜீவித்துக் கொண்டிருக்கிறது சிஸ்டர்? பாருங்க, முதல் 2 யுகத்துல தேவன் என்னவா இருந்தாரோ என்ன செய்யறாரோ எதை எதிர்பார்த்தாரோ உன்னுடைய யுகத்துல தேவன் அதுவா இருக்கிறார். அதை அவர் எதிர்பார்க்கிறார். செய்தியை வெளிப்படுத்தி கொடுத்தாரு. அவருக்கு என்ன பலன்? என்ன பலன் அங்கே? வார்த்தை பிரசங்கம் என்ன பலன் அங்கே? பாருங்க, தேவன் எவ்வளவு அதிகமாய் கொடுக்கப்படுறது அதிகமாய் கேட்கப்படும். நிச்சயமாக தேவனுக்கு நம்ம கணக்கு ஒப்பையோட இருக்க வேண்டும். ஆகவே தேவன் மனதில் இருக்கிறார். சிஸ்டர் நேரம் முடியும் போது இந்த வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். தேவன் உதவி செய்ய நான் வார்த்தை தொடர்ந்து விரும்புகிறேன் சிஸ்டர். It's always been a fight for the messenger to separate the old from the new. பாருங்க, இந்த செய்தியால் எனக்கு எப்பொழுதுமே ஒரு போராட்டம். பழைய காரியங்களில் இருந்து புது காரியத்தின் ஜனங்கள் வேறு பிரிச்சு வரதுக்கு. It's always been a fight for the messenger to separate the old from the new. பழசுல இருந்து புதுசு எடுத்து அது ஏசு அப்படியா இல்லை. அந்த பரிசேயர் சதுசேயர மனம் திரும்ப செய்ய பாருங்க, அவர் மனம் திரும்ப முடியல. எந்த ஒரு காலத்தின் தூதனுக்கும் அதுதான் கஷ்டமான காரியம். கொஞ்சம் நினைக்கிறது சிஸ்டர். ஆகவே பழசுல இருந்து அந்த மணி நேரத்தின் செய்திக்கு அவரை கொண்டு வர அதான் பண்ணீங்க. ஆனா எப்பொழுதுமே ஒரு யுகம் முடியும் பொழுது அந்த யுகம் முடிகிற தருவாயிலே வரப்போவதற்கான காலத்தை அது பேசுகிறது. ஆரகம் தன்னை நாளையில் அவர் ஜீவித்துக் கொண்டிருந்தார். சிஸ்டர் ஏனுக்கு தன்னை காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருந்தான். அவன் தேவனை சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவன் தேவனை பிரியப்படுத்தினான். அவன் காணப்படாம போனான். He was a raptured. அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டானா? என்னோட இருக்கிறீங்களா? எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது he left a message. ஒரு செய்தி அவன் விட்டு போனான். என்ன செய்தி அது? உபத்திரம் வரப்போதில் ஒரு செய்தி. கவனிக்கிறீங்களா? வரப்போகிற உபத்திரத்துக்கு முன்னாடி ஏன் என்ன பண்ணான்? He was raptured. Is that right? நல்ல கவனிக்கிறது சிஸ்டர். ஆகவே ஒவ்வொரு காலமும் அடுத்த வரப்போகிற காரியத்தை குறித்து எப்போதும் அது பேசுவதாக இருக்கிறது. ஏனோக்கு ஆபிரகாம் வரப்போகிற மோசே காலத்தை குறித்தவன் பேசிக் கொண்டிருந்தான். ஒரு சந்ததி அந்நிய தேசத்தில் 400 வருஷம் புத்திரப்படுவார்கள். என்னுடைய வளர்த்த காலத்தினால் உண்மையை பற்றி அவர்கள் விடுவித்து வெளியே கொண்டு வருவேன். பாருங்க, ஆபிரகாம் தன்னுடைய காலத்திலே அவன் எதை குறித்து பேசினான்? எந்த காலத்தை குறித்து பேசினான்? மோசேயின் காலத்தை குறித்து. அடுத்து என்ன நடக்க போகுது குறித்து கவனிக்கிறீர்களா? அது செய்யா அவன் லிங்க் மாதிரி வந்துட்டே இருக்குது. துண்டா அப்படியே இருக்கு. நம்ம அதே விதமாக ரொம்ப அருமையான காரியம் கவனிக்கிறது சிஸ்டர். ஆபிரகாம் மோசே குறித்து பேசினார். மோசே மேசேயை குறித்து பேசினார். மோசே இயேசு குறித்து பேசினார்.
to the other. ஒரு காரியத்தை வரப்போகிற காரியத்தை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 2000 வருடங்களுக்கு முன்பாக மேசியை பூமிக்கு வந்த பொழுது நீ ஜீவிக்கத்தான இந்த நேரத்தை குறித்து அவர் பேசினார். மத்திய 24 அதிகாரம் 32வது வசனத்தில் அவர் சொன்னார், அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இலக்களை தோண்டி துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். சொன்னாரா? அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அத்திமரம் இஸ்ரவேலுக்கு அடையாளமாக இருக்கிறது இல்லையா? அது துளிர்க்கும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவர்களை எல்லாம் நீங்கள் காணும் பொழுது அவர் சமீபமாய் வாசலுக்கே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அவர் எந்த காலத்தை குறித்து அவர் பேசினார்? அத்திமரம் துளிர்ப்பதை காணப்போவதான அந்த சந்ததி குறித்து அவர் பேசினார். யார் அந்த சந்ததி? இஸ்ரவேல் மறுபடியும் ஒரு தேசமானதை கண்ட சந்ததி. அது நம்முடைய தலைமுறை. அது இந்த சந்ததி. அப்ப இந்த சந்ததி குறித்து இயேசுவானவர் தன்னுடைய காலத்தில் அவர் பேசினார். வரப்போவதற்கு முன்பே பேசினார். Is that right? இந்த சந்ததி எப்படி இருக்கும் என்று அவர் பேசினார். இந்த சந்ததி எதற்கான என்று அவர் பேசினார். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன சொன்னாரோ அத்திமரம் துளிர்த்தது நாம் நம்முடைய காலத்தில் கண்டோம். ஆகவே அது மாத்திரமல்ல, பவுல் இந்த காலத்தை குறித்து அவர் பேசினார். 2 தீமோத்தேயு 3:1 மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. 2 தீமோத்தேயு 3:1 சொல்றார், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோமா? எப்படிப்பட்ட காலம் இது? இந்த காலத்தில் என்ன சம்பவிக்கும்? நிறைய காரியங்கள் சொல்றார். 4ஆம் வசனத்தை கவனிங்க. துரோகிகளாயும் துணிகர் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராயும். கவனிக்கிறீர்களா? எந்த காலத்தில் இருப்பாங்க? இந்த யுகத்தில் கடைசி தேவ பிரியராய் இல்லாமல், தேவனை பிரியப்படுத்துபவராய் இல்லாமல் சுகபோக பிரியராய் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதின் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவரை நீ விட்டு விலகு. இந்த காலத்தின் நிலைவர் சொன்னாரா? தேவ பிரியராய் இல்லாமல் கிறிஸ்டியன்ஸ், ஆனா தேவ பிரியப்படுத்த மாட்டாங்க, உலகத்தை பிரியப்படுத்துவாங்க. பாருங்க, இது இப்படிதான் நம்ம சொல்லிட்டு போயிருக்காரு. சொல்லிருக்காரா? நிலத்தில் எப்படிதான் சொல்லிருக்கிறாரா? நீங்க இப்படிப்பட்டவரை விட்டு அது தேவத்தின் வேஷம் தரித்து சமூக வேஷம் தேவ பலனை மறுதளிப்பவர்களாக இருப்பார்கள். மாத்திரமல்ல, இயேசுவர் சொன்னார் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 3:17 லௌகிகேய நிலையை அவர் பேசினார். நீ நிர்பாக்கியவர்களும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும். எக்ஸாக்டா அப்படி மேட்ச் ஆகுதா? அதனால்தான் நம்ம வார்த்தைகளை கரெக்டா நம்ம நம்பிக்கை வைக்கல. போறதுமே தேவனாசனம் தான் நடக்கும். ஸ்தாபனங்கள் பாருங்க சிஸ்டர், அவங்க குருடன் இருக்கிறாங்க, அது தெரியாது நான் ஐஸ்வர்யமான அவங்க சொல்றாங்க. ஐஸ்வர்யத்துக்கு கூட என்ன பிரச்சனை? நிர்வாணியமாய் ஐஸ்வர்யமான திரவிய சமன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியா? இதுதான் இந்த காலத்தை நிலைமை. தேவன் இதை கரெக்டா சொன்னார். தெளிவாக சொன்னார். லௌகிக காலத்தில் மிக நடக்கிறவர் சொன்னார். ஆகவே அது அப்படிதான் இருக்குது. The church will become rich, lukewarm, வெதுவெதுப்பாய், அதே சமயத்தில் ஐஸ்வர்யமாய். Can just jump around, yes, with the music playing to shout. வார்த்தை கருவை நல்ல சத்தமா டான்ஸ் ஆடிக்கும் பொழுது can just jump. அப்படியே குளிச்சுன்னு ஒரு ஆட்டம் போடுவாங்க. Can just jump on things. குதி பண்ண செய்வாங்க. அப்ப வேற என்ன பண்ண நீங்க எதிர்பார்க்கறீங்க கேளுங்களா? That's right. But for a testimony and a life that will clean up, it's far from it. ஒரு சாட்சியுள்ள ஒரு ஜீவியம், தன்னை சுத்தப்படுத்திக்
கொள்கிற ஒரு ஜீவியம். தேவனுடைய வார்த்தையை தன்னை சுத்தப்படுத்திக் கொள்கிற ஒரு ஜீவியம். For testimony and a life that is clean up. பாருங்க, யாரும் நிறைய தெரியும் சொல்றார். We have let so much of past done. நிறைய கடலை விட்டுட்டோம், நிறைய ஆர்வங்களை விட்டுட்டோம், நிறைய ஒழுக்க ஜீவியை விட்டுட்டோம், கம்யூனிட்டி சர்வீஸ் மேல வச்ச அந்த பயத்தை விட்டுட்டோம், சபை கூடல் மேல வச்ச அந்த பயத்தை விட்டுட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டோம். We are letting so much of God's done. எல்லாத்தையும் விட்டுட்டே இருக்கக்கூடாது. நல்லா பாருங்க, can just jump. அதெல்லாம் விட்டுட்டு நல்ல குதிக்க கத்துக்கணும். டீச்சர் சரி சொன்னார், குதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா குறவு கூட என்ன பண்ணும், குறவு கூட நான் குதிக்கும். குதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம்? For a testimony and a life that is clean up. It's far from the church and its believers. சாட்சியோட ஜீவி பிரதர் கேட்டார், அவருக்கு என்ன பாருங்க கேட்டார், சொல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க, வாரம் ஒரே மாதிரி கேட்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா. நான் சொன்னேன், அப்படி என்ன இருக்காது கேட்டேன். நான் சொன்னேன், முன்னாள் நாள் வெளிப்பாடு பேசி சபை விசுவாசமா இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னா. நான் சொன்னேன், வெளிப்பாட்டை பேசினா போஜனம் அப்படின்னு. பயங்கரமா கையில கொண்டு இருக்குது. எங்க இருக்கிறீங்களா? புது புது துணியை மேல போட்டுதான் பிரயோஜனம். கவனிக்கிற சிஸ்டர், என்ன தேவை? முதல்ல வார்த்தை மேல விசுவாசம் இல்லை, ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லை. நிறைய பேருக்கு சபையோட இயேசு கிறிஸ்துவ நம்பிக்கை கிடையாது. நான் எப்படி நான் சொன்னேன், முதல்ல ஏபிசி கத்துக்கிறது தீர்த்து அது வரணும். ஏபிசி நல்லது. முதல்ல எல்லாத்துக்கும் எப்பொழுதும் யாரை விசுவாசிக்கணும்? அந்த நிலைமை முதல்ல வந்தாதான் அப்ப என்ன பண்ண முடியும்? வெளிப்பாடு ஆண்டவர் பேசினோட என்ன பண்ணுவாங்க? நீங்க என்னங்க முதல்ல பேசினவங்க அப்ப என்ன பண்ணுவீங்க? விசுவாசிக்கணும் இல்ல என்னங்க? விசுவாசிக்க முத்திரைகளை விசுவாசிக்க போற, சபைக்காரர்களை விசுவாசிக்க போற, 70 வாரங்களை விசுவாசிக்க போற. எப்படி இருக்கிறீர்களா? விசுவாசிக்கலப்பா. வேறு பிரிக்கப்பட்டப்பா, வேறு பிரிக்காம எதுவுமே பண்ண முடியாது சிஸ்டர். நல்லா நீங்க ஆகவே எல்லாம் விட்டுட்டோம், நிறைய நேரத்தை விட்டுட்டோம். ஏன்னா புது புது காரியத்தை நம்ம கத்துக்கிறது இருக்கும். கிறிஸ்தவ ஜீவனா எப்படி இருக்கணும்ன்றதுக்கு வேதத்திலே இல்லாததை இப்ப நம்ம கத்துக்கிறோம். தீவிஸ்னா தெளிவா சொல்லிட்டார், சொல்லிருக்காரு. சில பேர் கிறிஸ்தவர் ஆனதுமே அகதியோடவாய் மாறி விடுகிறார்கள் சொல்லியிருக்காரு. அது ஏன் தெரியல? தீவிஸ் சொன்னா அது நடக்குது. அது எனக்கு தெரியல, எப்படி அவங்க அகதி ஆயிட்டான்னு எனக்கு தெரியல. அவருடைய அகதியோட எதுவுமே எனக்கு தெரியல. அத்திகிசர் சொன்னார், ஆகவே ஞாசகத்தா பத்தாது, தனியில எந்த ஜீவனும் கிடையாது. கரெக்டா? ஞாசகத்தா போதுனா ஒன்று போதாது, பத்தாது. தனியில் ஜீவன் இருக்குதா? ஒண்ணுமே கிடையாது. ஞாசகத்தை நீ ஜீவனை பெற்றாக வேண்டும். ஜீவன் எதில் இருக்கிறது? Life comes in the bread cell. Takes sanctification to cleanse that life, to kill the desire of sin. பாவம் செய்கிற உணர்வை கொல்லும்படிக்கு இந்த வார்த்தை என்று தன தேவனுடைய ரத்தம் உனக்குள்ளாக வர வேண்டும். உனக்குள்ளாக வரும்பொழுதுதான் பாவம் செய்கிற அந்த குற்ற உணர்வு, அந்த உணர்ச்சியை உன்னிலிருந்து கொள்ளும். தண்ணீர் எந்த பிரச்சனை கிடையாது சிஸ்டர். பரிசுத்தத்தை பெற்றிருக்க வேண்டும். ஆகவே பரிசுத்தத்தை பெற்றனாலே தேவனுடைய சேவையை செய்யும்படிக்கு நீ தனியே ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும். நீ வேறு பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும். தேவனுடைய சேவையை செய்யும்படிக்கு பரிசுத்தத்தை பெற்றிருக்கும்படிக்கு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும். தேவன் மனதராக இருக்கிறார். எத்தனை நேசிக்கிறீர்கள்? ஆசீர்வாதம் சிஸ்டர். தேவன் வேறு பிரிப்பவராக இருக்கிறார்.
மனிதனின் செய்தி வேறு பிரிக்கிற செய்தி. ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீர்கள்? இந்த மனிதனின் செய்தி வேறு பிரிக்கிற செய்தியா? உலகத்தில் நம்ம வேறு பிரிக்கிற செய்தியா? பாருங்க சிஸ்டர், அவிசுவாசிகள் அழைத்து போவாங்க. விசுவாசிகளை குறித்து என்ன? தேவன் தமிழத்தில் அன்பு கூறுபவர்களுக்கு ஆயத்த பணிகளை கண்டதும் இல்லை, காதுகள் கேட்டதும் இல்லை, மனுஷன் இருந்ததில் தோற்றதும் இல்லை. Is that right? அதே தேவன் தமிழத்தில் அன்பு கூறுபவர்களுக்கு ஆயத்த பணிகள், அவருடைய பிரசன்னமானதை விரும்புகிற யாருக்கும் அவர் ஆயத்த பணிந்ததை, அவர் வரப்போகிற நரகாக காத்திருக்கிறதான ஜனங்களுக்கு ஆயத்த பணிந்ததை யாருமே அதை பார்த்ததே இல்லை. அவன் சொல்றது அது சொல்ல முடியாத இன்பமா இருக்கும். தேவனை நாம் ஜீவிப்பது நமது நேரத்திற்காய் காத்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை என்னோட இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் உங்களை வேறு பிரித்து கொள்ள விரும்புகிறீர்கள்? இப்போ நம்ம இதை முடிக்க விரும்புகிறேன். நம்ம நேரம் முடிக்கிறேன். இதோட தொடர்ச்சி நம்ம காணலாம். அடுத்த வாரத்தில் முடிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் அடுத்த செய்தி முடிக்க விரும்புகிறேன்? அவரோட இருக்கிறீர்களா? நீங்கள் பொருத்தப்பட்டிருக்கிறா? தேவன் மாறுபவர் என்பதை நீங்க எந்த நேரத்தில் இருக்கிறது பொறுத்து கொள்கிறீர்களா? மோசே தேவத்திலிருந்து எதை கட்டளை பெற்றாரோ அதை அவன் சரியாய் செய்தான். அப்படியே சரியாக செய்து கொடுத்தார். யோபு தன்னுடைய யுகத்திலே தேவன் என்ன சொன்னது சரியாய் செய்தான். இப்பொழுது இந்த யுகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நீ தேவனுடைய கட்டளைகளை சரியாய் நிறைவேற்றுகிறாயா? சரி வரியா? செடி கேட்கறியா? தேவன் ஜீவிக்கிறியா? ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்றியா? நிறைய பேர் பெரிய ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் வரமாட்டாங்க. ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் யார் போவா? சின்ன பசங்க போவாங்க. அவங்களுக்கு ஒரு நினைப்பு. ஸ்பெஷல் மீட்டிங் யாருக்கு சிஸ்டர்? யாருக்கு? சின்னவங்களுக்கா பெரியவங்களுக்கா? வார்த்தை மேல விசுவாசம் உள்ளவர்களுக்கு இல்லையா? யுகத்தில் என்ன பண்ணி கொண்டிருக்கிற? மோசே யுகத்தில் நீ ஜீவித்தது என்ன படிப்ப? தேவன் சொன்னாரா உங்கள் குடும்பத்தில் லக்கத்துக்கு தக்கதாக இந்த ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு சாயங்காலத்தில் அதை கொன்று இந்த காலத்துல இந்த டேட்ல தெரிஞ்சு இந்த டேட் வரைக்கும் அப்படியே வச்சிருந்து அந்த டேட்ல அந்த சாயங்காலத்தில் கொன்று தேவன் சொன்னாரா? அப்ப நீ மோசே காலத்தை ஜீவித்து என்ன பண்ணிட்டு இருப்ப? என்ன பண்ணிட்டு இருப்ப? கொஞ்சம் சின்ன வேலை இருக்கு. ஆண்டவரே நான் போயிட்டு வந்துடுறேன். நாங்க 8 மணிக்கு சாயங்காலம் பண்ணணுமா? எவ்வளவு இருக்கிறீங்க சிஸ்டர்? வெனஸ்டே சர்வீஸ் தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார். தேவத்தில் ஜீவித்தார்னா எப்படி ஜீவித்து கொண்டு சிஸ்டர்? மோசே காலத்துல என்ன பண்ணிருப்பார்? அது ஒழுங்கு பெருமா செய்யணும்னா இன்னும் யார் வந்துடுவா? உள்ள சங்கராத்மன் உள்ள வந்துடுவான். தேவன் இதுக்கு மாறாத சிஸ்டர். எந்த வகையை தேவன் இந்த காலத்துல குறைச்சிட்டா நினைக்கிறீங்க? பாட்டு போனோம். அவருடைய வல்லமைகள் குறைந்து போவதும் இல்லை, அவருடைய உயிர்த்தெழுதலின் மகிமை மாறவும் இல்லை. உண்மையாது? அப்ப நீ அதை விசுவாசிக்கிறனா இருந்தா உந்தைய காலத்துல தேவனை ஒழுங்கா சேவிப்பேன். சேவிப்பேன் சிஸ்டர். யார் சேவிக்கிறாங்களோ இல்லையோ நானும் என் வீட்டாளர் கட்டளை செய்வேன். யோசிக்கணும். உண்மையா சிஸ்டர்? இன்னும் எத்தனை பேர் வேணாலும் வெளியே போக கூடாது சிஸ்டர். இன்னும் எத்தனை பேர் வேணாலும் அவிசுவாசிக்கிறது. அல்லேலூயா. ஆமா, நீங்க தேவனுக்கு குமாரத்தி உண்டா? பரவாயில்ல. நீங்க கொஞ்சம் பேர் தேவனுக்கு சாட்சியாக இயேசு கிறிஸ்துவை கொடுத்த சாட்சியை தேவனாக நாம் ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்மை அதற்காக அழைத்திருக்கிறார். நம்ம இடத்துல தேவன் உண்மை உள்ளவர், என்றைக்கும் ஒரு மாணவராக இருக்கிறார். எத்தனை பேர் நேசிக்கிறீர்கள்? ஆகவே இந்த காலத்தின் செய்தியை தேவன் கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த செய்தியாளரை தேவன் அனுப்பினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. சாயங்கால நேரத்தின் செய்தி, விசேஷத்தின் செய்தி. Is that right? ஏதாவது விசுவாசிக்கிறீர்கள்? அப்படி நம்முடைய கோட்பான வழியில் விட்டுடுவோம் சிஸ்டர். நம்முடைய குறுக்கு வழியில் விட்டுடுவோம். குறுக்கு சிந்தையை விட்டுடுவோம். உலக சிந்தையை விட்டுடுவோம். தேவனை பார்க்க அவரை முழுமையா ஏற்றுவோம். We have to know ABC first. எப்பொழுதுமே கிறிஸ்துவின் மேல நீங்க நம்பிக்கை உள்ளவராக இருக்க வேண்டும், விசுவாசம் உள்ளவராக இருக்க வேண்டும். ஏபிசியே இல்லைன்னா வேற உண்மை கிடையாது சார். எதுவுமே பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவே நீ ஏற்றுக்க விசுவாசிக்கல, அவருடைய கற்பனையை கை கொள்ள முடியறதுனால மற்ற முத்திரையை பத்தி பேசுறீங்க. விசுவாசிப்பியா? எவ்வளவு இருக்கிறீர்களா? அது
தேவனுடைய சொந்த ஜனங்களா இருக்கிறோம். we are a peculiar people. ஆமென். நீங்க பாருங்க, நாம் அவருடைய சொந்த ஜனங்களா இருக்கிறோம். நம் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம். பரிசுத்த ஜாதியா இருக்கிறோம். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? எத்தனை பேர் முற்றிலுமாய் வேறுபடுத்தி வர விரும்புகிறீர்கள்? பாருங்க, தேவன் எதிர்பார்ப்பார். இங்க வந்து பார்க்கிறார். நாம் செய்தி கொடுத்துமே என்ன பண்ணாங்க ஜனங்க? அவருக்கு பிரதிபலனை என்ன தர முடியும்? உன்னை தரலாம் நீங்க உங்களுடைய விசுவாசத்தை. எத்தனை பேருடைய விசுவாசத்தை ஆயத்தமாக இருக்கிறீங்க? தேவன் எதிர்பார்ப்பதில் ஒன்னே தான், இட்ஸ் ஆல் யுவர் ஃபெய்த். மனுஷகுமார் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பார். எத்தனை பேருடைய விசுவாசத்தை கொடுக்க விரும்புகிறீர்கள்? கொஞ்சோண்டு தராங்க கருதப்படாத விசுவாசம் இல்லையா? முழு விசுவாசம். தேவனுக்கு தாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு தாங்க. அப்போது தேவன் உயர்த்துவார், தேவனை ஆசீர்வதிப்பார். அப்போது நம்ம ரேப்சர்ல போக முடியும். அல்லேலூயா. விசுவாசம் நீங்க உலகத்தை எதிர்பார்க்க முடியாது. மனவாட்டி மீது விசுவாசம் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா மனவாட்டி இந்த செய்தி ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஆமா ஆமா, பரிமாற்ற சொல்றீங்க. நீங்கள் தேவனை பிரியப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது, தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. எது உற்சாகமாக இருக்கிறீர்கள்? நேசிக்கிறீர்களா? இந்த செய்தியை நீங்கள் எங்கே உட்கார்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஜஸ்ட் நீங்க நிதானிங்க. எக்ஸாமின் யுவர் செல்ஃப். உங்களை நீங்க நிதானிக்க. அந்த யுகத்துல தேவன் என்ன பண்ணார்? முதலாவது யுகத்துல, இரண்டாவது யுகத்துல அவர் என்ன பண்ணார்? இந்த யுகத்துல அவர் என்ன பண்ணுவார்? இந்த யுகத்துல தேவன் கொடுத்த கட்டளை நம்ம சரியா பின்பற்றணுமா? அவர் ஒழுங்கா சேமிக்கிறோமா? நீங்க அந்த முதல்ல நிதானிங்க. மற்ற எல்லாத்தையும் தேவன் உங்களுக்கு கூட கொடுப்பார். அருமையான சகோதரன், நான் சொன்னேன் அதுக்கப்புறம் நிச்சயமா ஒரு டைம் இருக்குது. இதே போயிட்டு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது சிஸ்டர். தேவன் சமயம் வருது வாங்குவார். அல்லேலூயா. ஆமென். எடுத்துக்கொள்ளப்பட்டது கேட்டு விசுவாசத்தை பெற வேண்டிய நேரத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். நாம் இன்னும் நேரத்தை தாமதம் பண்ணக்கூடாது. இந்த அனுக்கிரக நேரத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் சீக்கிரத்தை மறந்திருக்க வேண்டும். தேவன் எப்பொழுதுமே செய்வதெல்லாம் ஜனங்கள் செலவழிக்கிறது கிடையாது. அவருடைய வார்த்தையின் பக்கம் அவங்க இழுக்கிறது தான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறோம். தேவன் எப்போதுமே செய்ய வேண்டியவராய் செய்தவராய் இருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் அதை அவர் செய்பவராய் இருக்கிறார். அவன் இப்பொழுது செய்வதெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு அவர் இழுக்க வேண்டும் என்பது, தன் பக்கம் அவர் இழுக்க வேண்டும் என்பது. அல்லேலூயா. ஏனென்றால் நாம் அவருக்கு சொந்தமானவர். உலக தோற்றம் உண்டாக நம்மை முன்னறிந்தார், கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை முன் குறித்தார். நீங்கள் எத்தனை விசுவாசிக்கிறீர்கள்? முன் குறிக்கப்பட்டவர் உண்டா? அல்லேலூயா. பிரகாசிப்பாராக. கண்டு முடித்தால் ஜெபிப்போம். இலக்கத்தில் ஐஸ்வர்யப்படுவது எங்களால் கடினமாக நேசிக்க ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த சமூகத்தில் வெவ்வேறு பற்ற காரியங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பரிசுத்தவானவரே, என்னுடைய இறுதியை நடந்திருக்கிறேன், எங்களுடைய நிலைமையை நடந்திருக்கிறேன். கர்த்தாவே, இந்த காலத்தில் ஜீவியை எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்ததற்கு ஒரு நோக்கமும் முகாந்திரமும் உண்டு. பரிசுத்தவானவரே, தேவி அவரவருடைய இடங்களில் இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறான தேவ ஜனங்கள் அவர்கள் அவருடைய ஜீவியை நிச்சயமாகவே உண்மை தெரியப்படுத்துகிறதா என்பதை நிதானிப்பார்கள். தங்களை கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொள்கிறேன், நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்லிக் கொள்கிறேன், இயேசுவுக்கு என்னுடைய ஜீவியத்தை அவருடைய வார்த்தைக்கு ஒப்புக் கொடுத்துகிறேன் என்று விசுவாசிக்கிற எந்த ஒரு நபரும், ஸ்திரீயும் புருஷனும் அவருடைய இடங்களிலிருந்து நிச்சயமாகவே தன்னுடைய ஜீவன் தேவனுக்கு உகந்த ஜீவியமா இருக்கிறது என்பதை அவர் நிதானிக்கட்டும். கர்த்தாவே, கர்த்தாவின் நிறைவேறுவதற்கு தாரும். தங்களை தாங்களே அவர் நிதானிக்க உதவி செய்கிறார்கள். எங்களை தாங்களே நாங்கள் நிதானிக்கட்டும். கர்த்தாவே, வேதனை உண்டான வழிகள் எடுத்திருக்குமானால் எங்களுக்கு அதை எடுத்துக்கொள்ளும். கர்த்தாவே, தேவரே, நாங்கள் மனம் திரும்ப விரும்புகிறோம். ஒரு உண்மையான மனம் திரும்பதை எங்களுக்கு தருவீர்கள். தேவி, நாங்கள் நிச்சயமாக தவறுக்காக நஷ்டப்பட்டு இனியும் அந்த தவறுகளை செய்யாதபடிக்கிறோம், இனியும் தேவனை துக்கப்படுத்தாதபடிக்கிறோம் மன்னிக்க நெருங்கிற உதவி செய்கிறார்கள். ஓ பரிசுத்தாவே, இந்த கடைசி காலத்திலேயும் நீர் மாறாதவராக இருப்பதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நம்பிக்கையை நாங்கள் எது மீது வைக்க முடியும்? எந்த காரியமும் புதைத்துவோ மனலே நாம் நிற்கத்தக்கதாக நிரந்தரமான கண்களை ஒன்று உண்டு என்றால் அது ஒரு வார்த்தை. கர்த்தாவே, முழு
காலங்களிலும் நீ தீர்க்கதரிசியை அனுப்பி வார்த்தையை அனுப்பி அவிசுவாசத்தையே கட்டிறையா. ஜனங்கள் பதிலுக்கு நமக்கு அவிசுவாசத்தை கொடுத்தார்கள். ஆனால் கடைசி காலத்தில் உள்ள மனவாட்டி பெரியப்படுத்தும்படியான விசுவாசத்தை அளிப்பவராக இருக்கிறார். உண்மை பெரியப்படுத்தும்படியான விசுவாசத்தை, எங்கள் தேவனை உயர்த்தும்படியான விசுவாசத்தை, வார்த்தையை பெரியப்படுத்தும்படியான விசுவாசத்தை எனக்கு தருவீர்களாக. பிரதிபலனாய் நாங்கள் விசுவாசத்தை தரட்டும் கர்த்தாவே. ஒவ்வொரு விசுவாசியும் தேவன் இந்த மணி நேரத்தில் செய்தி கேட்கிற விசுவாசத்தை நமக்கு அவர்கள் பிரதிபலனாய் தருவார்களாக. ஒவ்வொரு இடத்திலும் விசுவாசத்தை தருவீர்களாக கர்த்தாவே. அவர்கள் விசுவாசிகள் எந்த காரியத்திலேயும் எதற்காகவும் அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க உதவி செய்கிறார்கள். எல்லா விசுவாசங்களையும் மூட நம்பிக்கைகளையும் பழமொழிகளையும் பொன்மொழிகளையும் உலக காரியங்களையும் உலக சிந்தைகளையும் குறிக்கோள்களையும் எல்லாவற்றையும் எங்களுக்கு அகற்றி போடும். ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவென்று அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். வார்த்தைகளில் உள்ள விசுவாசமே உங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. ரத்தத்திற்கீடாக வரட்டும் கர்த்தாவே. சின்ன தேவனே எங்களுக்குள்ளாக நீ வா. பரிசுத்தாவினாலே ஜனம் ஒவ்வொருவரையும் நிரப்பும். அபரிமிதமாய் ஆசீர்வதி. இம்மட்டும் எங்களை காத்தீர் உமக்கு நன்றி. ஏற்பட்ட கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. இந்த ஜீவியத்தை நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஜீவியம் உமக்கு சொந்தமானது. நாங்கள் எங்களுக்கே சொந்தமானவர்கள் அல்ல. நாங்கள் மீட்கப்பட்ட பாவி. கிரியத்துக்கு நாங்கள் மீட்கப்பட்டவர்கள். எங்களுக்கு யார் கிரியத்தை செலுத்தினாரோ அவருக்கே நாங்கள் சொந்தம். கர்த்தாவே, எழுந்து போகக்கூடிய வெள்ளினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கவில்லை. குற்றமற்ற மாசற்ற ஏற்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே நீங்கள் மீட்டி ஒவ்வொரு விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்துகிற ஒவ்வொரு குமாரனையும் குமாரத்தையும் மீட்டுக் கொண்டிருக்கிறது. மீட்பிற்காக நன்றி கர்த்தாவே. குமாரனுடைய ரத்தம் விலை மலிவானது அல்ல, விலையேறப்பட்டது. விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நீங்கள் ஒவ்வொருவரையும் மீட்டுக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி கர்த்தாவே. மீட்பின் ஆசீர்வாதங்கள் உம்முடைய ஜனம் மேல் தங்கியிருப்பதாக. உம்முடைய குமாரன் மேல், உம்முடைய குமாரத்தின் மேலே ஒவ்வொருவரின் மீதும் மீட்பின் ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. மீட்பின் ஆசீர்வாதம் என்பது என்ன? மிகுதியான கனிகளை நாங்கள் கொடுக்கத்தக்கதாக கனிகளுள்ள ஒரு ஆசீர்வாதமான ஜீவிதத்தை தருவீராக கர்த்தாவே. ஆவியின் கனிகளை மிகுதியாக நாங்கள் கொடுக்கத்தக்கதாக பரிசுத்தாவினால் எங்களை ஆசீர்வதியும். ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. நன்றி கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கர்த்தாவே, தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக அவர் கொடுத்திருக்க மற்ற ஆசீர்வாதங்களை அவர் அல்லாது இருப்பது எப்படி என்று அப்போஸ்தலர் எழுதினார்கள். அது விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, நித்தியத்தை எங்களுக்காக சம்பாதித்திருக்கையில் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து என்ன? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுபவர்களுக்கு எல்லாருக்கும் கூட கொடுப்பேன் என்பவர் நிச்சயமாகவே நீர் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. கர்த்தாவே, எங்களை கடனாளிகளாக திரி விடுகிற தேவன் அல்ல. என்னுடைய பலவீனங்கள் நிமித்தம் பிரதிபலிக்கக்கூடிய பிரதான ஆசாரியராக இருக்கிறது. என்னுடைய நிலைமைகளை எழுதியிருக்கிறேன். என்னுடைய விருப்பங்களுக்கு மேலாக என்னுடைய தேவையை எழுதியிருக்கிறேன். என்னுடைய தேவையை சந்தித்தர்கள் உடைய ஜனங்கள் தேவையை சந்திக்க வல்லவராய் இருக்கிறது. கர்த்தாவே, அவருடைய தேவையை சந்திக்கப்படத்தக்கதாக முதலாவது தேவையை வார்த்தைக்கிற விசுவாசமாக இருக்கிற செய்தோம். கர்த்தாவே, நித்திய ஜீவித்து தாகமுள்ளவராய் நாங்கள் ஜீவிக்கட்டும். பரிசுத்தாவின் கிரியைகள் மீது தாகமுள்ளவராய் நாங்கள் ஜீவிக்கட்டும். மருத்துவமாக கர்த்தாவே, ஜனம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. உலகத்திலிருந்து வேறு பிரித்திருந்தோம். முற்றிலுமான வேறுபடுத்தி சபை கட்டளையிடுகிறாங்க. சீக்கிரத்தில் நீ வாழும் வருகைக்கு ஆயத்தப்படுத்து. தேவனே, நோவா உள்ளே சென்றார், லோத்து வெளியே ஓடி வந்தார். இது நாங்கள் மேலே இழுக்கப்பட வேண்டிய நேரம். தகுந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாழ்வு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய விசுவாசத்தில் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார்கள். போன சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான எல்லாவற்றையும் எங்களை சுற்றி நேரில் இருக்கிற பாவத்தை நாங்கள் தள்ளிவிட்டு நம்முடைய வருகைக்காக நான் காத்திருக்கும் ராஜா. சீக்கிரத்திலே நீங்கள் பாவம் இந்த பொல்லாத மோசமான ஒழுக்கம் கெட்டு போன இந்த பூமியில் நீங்கள் விடுவித்தருள். அது மட்டுமா, தேவனுடைய கிருபை ஜனங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்துவதாக. பரிசுத்தாவியானவரே, நீர் அவர்களை வழிநடத்துவது ஒவ்வொரு காரியத்தையும் தேவனே
ஜனங்கள் உண்மை பிரியப்படுத்த அவர்கள் அதை செய்ய உதவி செய்திருக்கும். மனுஷனுக்கு முன்பாக வெளிச்சமாக இருக்கும். இதுவரைக்கும் ஆயத்தப்படுத்தும் தாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட விசுவாசத்தின் இருதயங்களை நிரப்பியவர் சிறுவர் முதல் பெரியவர் முதல் யாவரையும் ஆசீர்வதித்தார். தொடர்ந்து போஷித்தார்கள். அவருடைய பொருளாதார தேவையை சந்திப்பதெல்லாம் இருக்குது. தேவனுடைய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுத்து சாய் உதவி களஞ்சியத்தை மாப்பசேரி கட்டி மாசுவதே தேவன். இன்றைக்கு மாறுதலா இருக்குது. எங்களை போஷிக்க வளரா இருக்குது. எம்மட்டு நீ போஷித்து நான் ஆரம்பிக்கிற தேவன் எங்களை போஷித்தாலும் சரி, போஷிக்காமல் போனதும் சரி, நான் உண்மையை சேமிப்போம். தடத்தை பலப்படுத்தும் தாவை அப்படியான விசுவாசத்தை தாவை தேவனை சார்ந்த ஜீவிக்கணும். வார்த்தையை சார்ந்த ஜீவிக்கணும். வார்த்தை அரண்டுக்குள்ளாக பாதுகாப்பாக ஜீவிக்கணும். ஜனம் எழுத்தருள் பலோகத்தில் இருக்கிற பிதா நீ ஒரு இழுக்காவிட்டால் ஒருவர் இழுக்கப்பட முடியாத பரிசுத்தாவியாக மண்டைக்காரர் இழுத்துக் கொள்ளும். வெளியேறப்பட்ட காரியங்கள் ஜனம் ஜெபிக்கிறேன். தடத்தை பலப்படுத்தும் குரல் விசேஷமாக நெருங்கக்கூடிய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை நாமத்தில் மனத்தாழ்மை வேண்டுகிறோம். ஜீவன தர்ப்பணை. ஆமென், 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 ஆமென். தொடர்ந்து ஜெயிக்க காத்து ஜெயிக்க ஜீவிக்க